கடந்த மாதம் வரை நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி அன்பை குறித்து பார்த்தோம். ஒரு சைக்கோ குடிகாரனாக மும்பை பட்டணத்தில் வாழ்ந்த என்னை கர்த்தர் எப்படி ஊழியக்காரனாக வேறு பிரித்தார். ஸோ என்னுடைய அனுபவ சாட்சியை அநேகருக்கு தெரியும், சொல்லியாச்சு. அதெல்லாம் 10 காலங்களை குறித்து பார்த்தோம். 10 காலங்களுக்குள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் காலம் எது, ரகசிய வருகை எப்படி இருக்கும், பகிரங்க வருகை எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆண்கள் குழந்தை பெறுகிற காலமாக இருக்கிறது. இது நடக்குமா? அது ஆனால் நடக்கு எந்த வசனத்தின்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? புதிய ஏற்பாட்டிலையும் பழைய ஏற்பாட்டிலையும் உள்ள வசனங்களை பார்த்தோம். ஆண்கள் பிள்ளை பெற்று கொண்டிருக்கிற வீடியோவும் பார்த்தோம் இல்லைங்களா? அதெல்லாம் கடைசியில் சொல்லுவாங்க, அந்த காலத்து ஆளுங்க எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஆமாம் அம்மி பறக்கும் ஆம்பளை பிள்ளை பெறுவான்டா, அதான்டா கடைசி காலம் அப்படிம்பாங்க. எங்கள் அம்மா ஒன்றும் ரசிக்கப்படலை, அந்த காலத்தில் அவங்களும் சொல்லியிருக்காங்க பாருங்கள். அப்போ பைபிள் வாசித்தவங்க யாரும் சொல்லியிருக்காங்க, அவங்க கேள்விப்பட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அதெல்லாம் பைபிளில் எழுதியிருக்கு, நம்ம பார்த்தோம், நீங்கள்லாம் பார்த்துட்டீங்க. இதை அடுத்து ரோபோ பிள்ளை பெறும் என்பதை பார்த்தீர்கள். ஒரே நேரத்தில் எத்தனை பிள்ளை பெறும்? ஒரே நேரத்தில் ஒருமித்து எத்தனை பிள்ளை பெறும் ரோபோ? 30,000 பிள்ளை பெறும். ஒரு தாய் ஒரு பிள்ளை தான் பெற முடியும் வருஷத்துக்கு, ஆனால் ரோபோ 30,000 பிள்ளை பெறும். அதெல்லாம் பார்த்துட்டீங்க, நான் காமிச்சிட்டேன் இதெல்லாம் உங்களுக்கு. அடுத்து 666 முத்திரை இப்போமே கொடுக்கப்படுகிறது. எங்கெல்லாம் குத்துவாங்க? அதை ஒன்று கையில் குத்துவாங்க, இல்லைன்னா நெத்தியில் குத்துவாங்க. அது எங்கே எப்படி குத்துறாங்கங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அந்த 666 முத்திரையை வாங்கலாமா? வாங்கினா எங்கே போவாங்க? நரகத்துக்கு போவாங்க இல்லையா? 666 முத்திரை நம்ம வாங்கவே கூடாது. அடுத்து 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி போட்டதும் இலவசமாக இப்பொழுது அரிசி கொடுப்பதும் கூட பைபிளில் எழுதியிருக்கு. எந்த இடத்துல எழுதியிருக்குன்னு உங்களுக்கு காமிச்சோம், எந்த வசனத்தில் எழுதியிருக்கு, அதுதான் நம்ம நாட்டில் நடக்கு அப்படிங்கிறத நம்ம காமிச்சோம். அடுத்து அந்தி கிறிஸ்து எந்த ஊர்லேருந்து வருவான், எந்த நாட்டிலேருந்து வருவான் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆத்தும ஆதாயம் செய்யாமல் பரலோகத்துக்கு போக முடியாது என்பதை பார்த்தோம். 7 முத்திரைகளை பார்த்தோம். 7 முத்திரைகளில் போன மாதம் வரைக்கும் எத்தனாவது முத்திரை வரைக்கும் பார்த்துட்டோம்? 6வது முத்திரை வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கள்ல. அதில் எத்தனாவது முத்திரை வரைக்கும் நடந்து முடிஞ்சிட்டு? 5 முத்திரை நடந்து முடிஞ்சிட்டு, 2 முத்திரை நடந்து முடிய வேண்டி இருக்கிறது. ஒன்று 6வது முத்திரை, இன்னொன்று 7வது முத்திரை இல்லைங்களா? ஸோ அதை நம்ம அடுத்த மாதம் பார்க்க போகிறோம். இந்த மாதம் என் ஆவியில் ஏவப்பட்ட ஒரு விஷயம், இயேசுவின் வருகையின் அடையாளம் நிறைய பார்த்தாச்சு. நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், 17 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஆமாம், டயர்டாகாமல் சொல்லிகிட்டு இருக்கேன், ஓடி இப்போ சமீபத்தில் கூட 4 மீட்டிங் பேசி வந்திருக்கேன். போன மாதம் முழுக்க வெளியூரில் போய் கன்வென்ஷனில் அநேகர் பேசி கிட்டத்தட்ட 120 பேர் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அதில் ஒரு 5 பேருக்கு இங்கே ஞானஸ்நானம் நடக்கும்போது 2 பேருக்கு நடந்துகிட்டு இருந்துச்சு. அவங்க எனக்கு வீடியோக்களில் அதை காட்டுறாங்க. ஆமாம், ஸோ கிட்டத்தட்ட ஒரு 22 பேர்கிட்ட இந்த 1 மாதத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தாச்சு. ஸோ இப்படி உலகமெங்கும் கர்த்தருடைய வருகையின் சத்தியத்தை சொல்லிட்டு போகிறோம். அப்போ கர்த்தருடைய வருகையில் நம்ம எல்லோரும் காணப்படணுமா, கைவிடப்படணுமா? கர்த்தருடைய வருகையில் நம்ம காணப்பட்டால் நிச்சயமாக பரலோகத்துக்கு போயிடலாம். நமக்கு நரகம் கிடையவே கிடையாது, பரலோகத்துக்கு போயிடலாம். ஆனால் கைவிடப்பட்டால் எங்கே போவோம்? நரகத்துக்கு தான் போவோம் இல்லையா? ஸோ கைவிடப்பட்டால் கன்ஃபார்மாக நரகம்தான், மாற்று சான்ஸே கிடையாது. அப்போ கைவிடப்படாமல் இருக்கணும்னா என்னென்ன செய்யணும்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம் இல்லைங்களா? சும்மா வந்தோம், சத்தியத்தை கேட்டோம், போனோம், அப்படியா ஆம்பளை புள்ள போடுறானோ, அப்படியா ரோபோ புள்ள போடுறதா, அப்படியா அப்படின்னு வாயை பிளந்துட்டு போகிறதுக்கு சத்தியம் கிடையாது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையின் சத்தியம் இது. அப்போ நீங்கள் விடுதலை பெறணுமா வேண்டாமா? விடுதலை பெற்றாதான் பரலோகத்துக்கு போக முடியும். ஸோ இன்றைக்கி என்ன சத்தியத்தை பார்க்க போகிறோம்? அதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு. இந்த ஊழியத்தை, இந்த எழில் மகால் ஊழியத்தை தாங்குவதற்கு நமக்கு ஆட்கள் வேணும். போன மாதம் அறிவிப்பு கொடுத்தோம் இல்லைங்களா? ஏற்கனவே தாங்கி கொண்டவர்கள் கொஞ்சம் கொடுக்க முன் வரலை, அதனால எங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகுது. ஸோ நீங்கள்லாம் மனசு வச்சா என்ன செய்யலாம், ஆளாளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா கூட இந்த ஊழியத்தின் ஒரு பகுதியாவது என்ன செய்யும், தாங்கப்படும். ஸோ நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஜிபே, ஃபோன்பே எதன் மூலியமாவது உங்களால் முடிஞ்ச 200 ரூபா 300 ரூபா என்ன முடியுதோ உங்களால் முடிஞ்சது இந்த ஜிபே நம்பருக்கு என்ன செய்யுங்க. இது என்னுடைய நம்பர் 8248222988, என்னோட ஜிபே நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் காணிக்கு அனுப்பி வச்சா இந்த ஊழியத்துக்கு அது பயன்படும். அடுத்தது 5 மணிக்கு மீட்டிங் நடக்கு இல்லையா, அதில் கலந்துக்க ஆசைப்பட்டால் அதுவும் இந்த நம்பர் தான். இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இந்த நம்பருக்கு பிரைஸ் லாட் பாஸ்டர்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே இந்த லிங்க் வந்துடும்.
5 மணி லிங்கு. காலைல 5 மணிக்கு நீங்கள் அந்த லிங்கை டச் பண்ணிங்கன்னா எங்கள் மீட்டிங்கில் நினச்சிங்க அட்டன் பண்ணுவீங்க, அநேக சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள். கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம், வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அப்போ சீக்கிரமாக வாரேன்னு சொல்லி 2000 வருஷம் ஆகிப்போச்சு, இன்னும் ஏன் வரல அப்படிங்கிறதுக்கு பல பிரசங்கம் பண்ணியாச்சு. ஏன் இன்னும் வரல சொல்லுங்கள்? தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையாக இருக்கார். ரொம்ப நீடிய பொறுமையாக இருக்கார். அவர் பொறுமையை சோதிக்கிறதுக்கு பிசாசு பல காரியத்தை கொடுத்து ஜனங்களை வஞ்சிக்கு. இப்போ நீங்கள் எல்லாரும் ஆயத்தமாக இருந்தீங்கன்னா, கர்த்தருடைய எண்ணிக்கைன்னு ஒன்று இருக்குது, கர்த்தருடைய எண்ணிக்கை வச்சுருக்கார். அது ஃபுல்ஃபில் ஆகிட்டுனா அவர் வந்துடுவார். அந்த ஃபுல்ஃபில் ஆகுறதுக்கு நீங்கள் ஆயத்தமாவீங்க. பிசாசு என்ன செய்வான்? அவங்கள பின்னால் எழுதிட்டு போயிடுவான். இது பிசாசோட வேலை. அவன் கரெக்டாக அவன் டியூட்டியை செய்கிறான். ஆனால் நம்ம டியூட்டியை செய்கிறோம்னா இல்லை. இப்போ முதல்ல ஒரு கேள்வி உங்களுக்கு, 666 முத்திரை வாங்கினா பரலோகத்துக்கு போகலாமா? போக முடியாதுல்ல. 666 முத்திரை வேண்டான்னு சொல்கிறவங்க மட்டும், ஏன்னா அது நரகத்துக்கு கூட்டு போயிடும். கன்ஃபார்மாக 666 வாங்கினா நரகம். ஸோ 666 முத்திரை எனக்கு வேண்டாம், நரகமும் வேண்டான்னு சொல்கிறவங்க ஒரு அல்லிலேயே சொல்லுங்கள். நம்ம சொல்கிற அல்லிலேயே சொல்லுங்கள். ஆமே. நீங்கள் ஆளே இல்லையான்னு வரப்படாது, ஆள் தான் நிறைய இருக்கமே இல்லையா? ஸோ 666 மட்டும் ஒரு காரணம் அல்ல நீங்கள் கைவிடப்பட. நீங்கள் சத்தியம் அதுதான், நீங்கள் கைவிடப்படக்கூடாது. இந்த எழில் மகாலுக்கு வந்து அட்டன் பண்ணி ஏதோ போனான்னு இருந்துடக்கூடாது. நானும் கணக்கு கொடுக்கணும். அங்கே என்கிட்ட சத்தியத்தை சொன்னியே மண்டையில் ஏறிச்சா. நான் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு கதை சொல்லுவார் எங்கள் வாத்தியார். என்ன சொல்லுவாங்க? இல்லை எல்லாம் நுழைஞ்சிட்டாலே, சொன்னதெல்லாம் நுழைஞ்சிட்டாலே அப்படின்னா ஒரு பையன் விட்டத்தையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். இல்லை எல்லாம் நுழைஞ்சிட்டான்ல, எல்லாம் போயிட்டு சார், வாள் மட்டும்தான் போகாமல் இருக்கு. ஏன்னா என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான்? அங்கே ஒரு விட்டத்தில் ஒரு பள்ளி, அது பொந்துக்குள்ளே போகுது. இவர் வாத்தியார் கேட்காரு, எல்லாம் மண்டைக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கிறத, அவன் விட்டத்துக்குள்ள. அந்த மாதிரி பாஸ்டர் ஏதோ சொல்கிறாரியா, மாதம் வந்து என்னத்தையோ சொல்கிறாரு, ஏதோ இயேசு வரப்போகிறாராம். ரைட்டு, ஓகே, நம்மளும் தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இருந்தால் வருகைக்கு போக முடியாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், மற்ற கூட்டத்தை போல் அல்ல இது. உங்களை வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற கூட்டம். இதை கேட்டு நீங்கள் செயல்படுத்தணும். கிரியை இல்லாத விசுவாசம். ஆமாம், பாஸ்டர்லாம் நல்லா வசனம் சொல்கிறாரு, சூப்பராக பேசுகிறாரு அப்படின்ட்டு போகிறது மட்டுமல்ல, விசுவாசிப்பது மட்டுமல்ல, கிரியை செய்யணும். என்ன செய்யணும் தான் நீ சொல்லித்தர போகிறேன். கடன் 666 வாங்கினா பரலோகத்துக்கு போக முடியாது. கடன் வாங்கினா போயிடலாமா? கடன் வாங்கினாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. அது சின்ன கடனோ பெரிய கடனோ. நானா சொல்கிறேன்? பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? ரொம்ப கவனமாக பாருங்கள், முடிஞ்சால் எழுதுங்க. இன்றைக்கி கடன் வாங்கினா நீ பரலோகத்துக்கு போக மாட்டேன்னு உன்னை குற்றப்படுத்துகிற ஊழியம் அல்ல. கடனிலிருந்து சீக்கிரத்தில் விடுதலை பெறுவது எப்படி தெரியணுமா வேண்டாமா? இல்லைன்னா திரும்ப ஸ்கிப் பண்ணி 7வது முத்திரைக்கு போயிடுவேன். இங்கே நிறைய முத்திரை இருக்குது. உங்களுக்கு இந்த கடனிலிருந்து விடுதலை பெறுவது சீக்கிரமாக, அதாவது ரொம்ப நாள்லாம் ஆகக்கூடாது. நம்ம பத்தியில் மக்கள் இருக்காங்க கடனிலிருந்து விடுதலை பெற்ற மக்கள். ஸோ கடனிலிருந்து சீக்கிரத்தில் உங்களுக்கு விடுதலை பெறணுமா வேண்டாமா? இந்த சத்தியத்தை கேட்கணுமா வேண்டாமா? இந்த சத்தியத்தை கேட்கணும்னு சொல்கிறவங்க ஒரு அல்லிலே சொல்லுங்கள். அப்போ கவனமாக கேளுங்க, வர்ற வசனத்தை குறிப்பிடுங்க, சீக்கிரத்தில் அடைச்சிருவீங்க. எதையுமே படிக்காமல் எக்ஸாமில் பாஸ் ஆக முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலாக சில விஷயத்தை செய்யணும். இப்போ முதல் கேள்வி, கடன் எதுக்கு வாங்குகிறோம்? வயிற்று பசிக்கா? ஐயா வயிறு பசி தாங்க முடியல, எங்கள் வீட்டில் வசதி இல்லைங்க, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லைங்க, அதனால் நான் கடன் வாங்குகிறேன் நீ சொன்னால் அந்த கடன் மன்னிக்கப்படும். அதனால் கேட்கேன், யாராவது இங்கே இருக்கிறவங்க வயிற்று பசிக்காக கடன் வாங்குறீர்களா? ஏன்னா அரிசி எப்படி கிடைக்கி? இலவசமாக கிடைக்கி. ஸோ அரிசி கூட இலவசமாக கிடைக்கி. அதனால் நீங்கள் வயிற்று பசிக்கு கடன் வாங்கவே இல்லை, ஏமாற்ற முடியாது. அப்போ எதுக்கு கடன் வாங்குகிறோம்? பெருமைக்கு கடன் வாங்குகிறோம். என்ன பெருமை? நம்ம வீட்டில் 32 இன்ச்சு டிவி நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரன் 55 இன்ச்சு டிவி பெருசாக வாங்கி மாட்டிடுவான். அவன் பெருசாக 55 இன்ச்சு டிவி வாங்கிட்டான், நம்ம வாங்கக்கூடாதா அப்படின்னு லோனை போட்டு டிவியை வாங்கி மாட்டிடுறது. ஒழுங்காக சைக்கிள்லையோ எக்ஸல்லையோ போயிட்டுருப்போம், பக்கத்து வீட்டுக்காரன் புல்லட்டை வாங்கிடுவான். இப்போ நானும் புல்லட்டில் தான் போகணும், போடு லோனை. அவன் வீடு கட்டிட்டான், நானும் வீடு கட்டணும், போடு லோனை. இந்த காலத்தில் லோன் எப்படி கிடைக்கிறோமா? கேட்காமையே கிடைக்கி. ஐயா வேணுமா வேணுமா, ஏன் சொல்லுங்கள். கடைசி காலங்கிறது உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, பிசாசுக்கு தெரியும்.
666 வாங்காதீங்க வாங்காதீங்கன்னு இந்த ஜான் பிரதர் மாதிரி யாராவது கத்தி கதறி சொல்லி மக்களை ஒத்துக்கொள்ள வச்சிருவாங்க, அவங்களும் வாங்க மாட்டாங்க. ஆனால் கடன் வாங்காதன்னு ஜான் பிரதர் கத்தி சொன்னாலும், கர்த்தரே வந்து கத்தி சொன்னாலும் கேட்க மாட்டான், கடனை வாங்கிடுவான். அதனால ஆதியில விழுந்து போன அந்த பிசாசுக்குள்ள என்ன இருந்துச்சு? பெருமை. பெருமைன்னு விழுந்தான். அந்த பெருமையை இப்பொழுது ஜனங்களுக்குள்ள என்ன செய்து? கடன் மூலியா விதைக்கு. வாங்க, சும்மா வாங்கல, அடைச்சிக்கிறலாம்ல, அடைச்சிக்கிறலாம். நீ வாங்கடே, அவன் வாங்குதான் இவன் வாங்குதான், நீ ஏன் வாங்கக்கூடாது, வாங்கு வாங்கு வாங்குன்னு பெருமையை நமக்குள்ள விதைக்கிறான். பெருமைக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம். நமக்கு பெருமை வேண்டவே வேண்டாங்க, இருக்கிறதே போதுங்க. ஆமாம், இருக்கிறதே நமக்கு போதும். அப்படின்னு நம்ம இருந்துட்டோம்னா நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதியான தூக்கம், இல்லைங்களா? அற்புதமாக எந்த பலவீனம் வராது, மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க. பெருமையினால் கடன் வாங்கிட்டீங்கன்னா முதல்ல உங்கள் மன மகிழ்ச்சி எடுபட்டு போயிடும். மகிழ்ச்சி இல்லாமல் துக்கம், கவலை, போராட்டம், சண்டை எல்லாம் வீட்டுக்குள்ள வந்து கும்மி அடிக்கும். ஸோ பெருமைக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். 2வது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். பிசாசு எப்படி சுற்றி திரிகிறான்? வகை தேடி, சான்ஸ் பார்க்கான். வகை தேடினா எப்போ இவன் இடம் கொடுப்பான் உள்ள போய் அமுக்கிடலாம். அப்போ அந்த பிசாசு எப்படி அமுக்க பார்க்கு? ஜனங்களை அமிழ்த்தி நரகத்துக்கு கொண்டு போயிடுவான். எப்படி? தனக்கு இருக்கிற பெருமை. இப்போ சின்ன எக்ஸாம்பிளுக்கு என் ஃபோன் 2ஐயும் பாருங்கள், பக்கத்தில் வந்து கையில் வாங்கி பாருங்கள், ஸ்க்ரீன்லாம் உடஞ்சி தான் இருக்கும். ஓட்ட ஃபோன் தான் இது. 100 ரூபா கவர் போட்டு மறைச்சி வச்சுருக்கேன் எல்லாம். ஆமாம், முன்னால் டிஸ்பிளே கூட மறைச்சி தான் வச்சுருக்கேன். அந்த ஃபோனையும் பாருங்கள், அப்படி தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஜனங்களுக்கு ஃபோன், மொபைல் அப்படின்னா எந்த ஃபோன் மேலே ஆசை? ஐஃபோன். ஐஃபோன் வச்சுருந்தா பெருமை, இல்லைங்களா? அந்த ஐஃபோனோட சிம்பிள் என்னது? ஆப்பிள். ஆப்பிள் என்ன? முழு ஆப்பிளா? கடிச்ச ஆப்பிள். யார் கடிச்ச ஆப்பிள்? பிசாசா கடிச்சிச்சு. ஏவாள் கடிச்ச எச்சி. எச்சிக்கு ஆசைப்பட்டு லட்ச லட்சமாக வாங்கிட்டு இருக்கான். அது எச்சி. ஏவாள் கடிச்ச எச்சி. அதனால பாவத்துக்குள்ளே போயிட்டான். அந்த கடி பாவத்துக்குள்ளே கொண்டு போயிட்டு, இல்லைங்களா? அந்த பாவத்துக்குள்ளே கொண்டு போகிற அந்த இதுக்கு ஜனங்கள் ஆசைப்பட்டு லோனை போட்டு வாங்கி பெருமையாக பாக்கெட்டில் அந்த சிம்பிள் தெரியுற மாதிரி தூக்கிட்டாலையும் அப்படி போகிறோம். ஐஃபோன் ஐஃபோன் ஐஃபோன். பெருமைக்கு தேவன் எழுத்து நிற்கிறார். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க. சரி, பைபிளில் கடன் வாங்குறவங்களுக்கு சில பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. கடன் வாங்குறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பேர், ஒரு பேர் இல்லை பல பேர் இருக்குது. அதில் ஒரு பேராக பார்ப்போம். முதலாவது பெயர், கடன் வாங்குறவனுக்கு பெயர் என்னது? துன்மார்க்கன். துன்மார்க்கன் பரலோகத்துக்கு வருவானா? அவன் சின்ன கடனோ பெரிய கடனோ கடன் வாங்கிட்டாலே அவன் துன்மார்க்கன், இல்லைங்களா? நானா சொல்கிறேன், வாசிங்க. யார் சொல்கிறா? சங்கீதம் 37:21. துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான். கடன் வாங்குறவனுக்கு என்ன பேரு? துன்மார்க்கன். செலுத்தாமல் போகிறான். எங்கே போகிறான்? நரகத்துக்கு போகிறான். துன்மார்க்கன். கடன் வாங்குறவன் சின்ன கடன் 10 ரூபாவோ 10 லட்சமோ கடன் வாங்குற எல்லாருக்கும் பேர் என்னது? துன்மார்க்கன். ஏன்னா இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு நீதிமானாக மாற்றப்பட்டு விட்டான். இயேசு மேல் விசுவாசம் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல், சுய புத்தியை பயன்படுத்தி கடன் வாங்கிடுவான். அந்த நீதிமான் என்கிற பதவியை இழந்து துன்மார்க்கன் என்கிற பதவியை பெற்றுக்கொள்வான். அப்போ துன்மார்க்கன் பரலோகத்துக்கு வர முடியாது. 2வது பெயர் அடிமை. கடன் வாங்குறவனுக்கு என்ன பேர்? அடிமை. பரலோகத்துக்கு வர முடியுமா? பழைய ஏற்பாட்டில் அடிமைகளுக்கு எப்படி விலங்கு போடுவாங்க தெரியுமா? ஒரு ஆள் இப்போ யோசேப்பை பிடிச்சிட்டு வராங்கல்ல, அடிமையாக கூட்டிகிட்டு வராங்க, எப்படி கொண்டு வந்திருப்பாங்க? கொஞ்சம் நீங்கள் பைபிள்லையும் வாசிக்கலாம், வரலாறுலையும் வாசிக்கலாம். அடிமைகளை என்ன பண்ணுவாங்க? கழுத்தில் ஒரு நுகம் போடுவாங்க, காலில் ஒரு இரும்பு உருளையோ இல்லை கல் பாறாங்கல் உருளையோ கட்டி வச்சுருப்பாங்க. அந்த அடிமை வீட்டு வேலை செய்கிறது கூட, எஜமான் வீட்டை துடைக்கணும், இந்த முக்கை துடைக்கும் போது இருப்பார், அந்த முக்கை துடைக்கணும்னா அந்த கல்லை என்ன செய்யணும்? தூக்கிட்டு, இந்த கல்லை தூக்க பலன் இல்லைன்னா பல்லு கல் 2 தான் அடிமைக்கு பார்ப்பாங்க. பல்லு 32ம் சரியாக இருக்கணும், இல்லைன்னா வெட்டி புதைச்சி போட்டு போயிடுவான் அவன் பாட்டுக்கு, உயிரோடய வைக்க மாட்டாங்க அவங்கள. கல்லை தூக்க பலன் இருக்கணும், அப்போ தான் வீட்டு வேலையை செய்வான். அதனால என்ன பண்ணுவாங்க? அடிமைக்கு காலில் விலங்கு போட்டிருப்பாங்க, அந்த கல் அதை தூக்கிக்கிட்டே தான் அந்த முக்குக்கு போகணும், தரையை துடைக்கணும்.
தூக்கிக்கிட்டே தான் சமைக்க போகணும், தூக்கி எல்லாத்தையும் கல்லை சுமந்துக்கிட்டே அலையணும், அடிமை. அப்போ கடன் வாங்குற எல்லாரும் அடிமைன்னு பைபிள் சொல்லுது. வாசிங்க நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. யாருக்கு அடிமை? நாம யாருக்கு அடிமையா இருக்கணும்? அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. யாருக்கு அடிமையா இருக்கணும்? அவருக்கு தான் அடிமையா இருக்கணும். கடன்காரனுக்கு அடிமையா இருக்கக்கூடாது. எக்காலம் துணிக்கும். அப்ப எல்லாரும் பறப்பாங்கல்ல மேலே. கடன் வாங்கினவன் பறக்க முடியுமா? காலில் என்ன கிடக்கு? அடிமையின் விலங்கு கிடக்கு. பறக்கவே முடியாது, அவன் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அவன் எவ்வளோ பெரிய பரிசுத்தவானா இருக்கட்டும், கடன் வாங்கிட்டான்னா அவன் பறக்க முடியாது. ஏன்னா காலில் உள்ள விலங்கு அவனை அடிமைப்படுத்தி வச்சுக்க. 3வது பெயர், ஒவ்வொரு பேரை எழுதி வச்சுக்கோங்க. கடன்காரனுக்கு என்ன பேர் பைபிள் சொல்லுது? 3வது பேர் என்னது? பாவி. கடன் வாங்குறவன் யாரு? பாவி. பாவி பரலோகத்துக்கு வர முடியுமா? வர முடியுமா? பரலோகம் பாவிகளால் நிறைந்திருக்கிறது. அப்படியா? பரலோகம் முன்னாள் பாவிகளால் நிறைந்திருக்கும் இல்லையா? நிஜ பாவிகளால் நிறைந்திருக்காது, பரிசுத்தவான்களால் நிறைஞ்சிருக்கும். கடன் வாங்குறவனுக்கு என்ன பேரு? வாசிங்க லூக்கா 6:34. திரும்ப தங்களுக்கு கொடுக்கும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. கடன் கொடுக்கிறவனுக்கு பேரு பாவி, கடன் வாங்கினவனுக்கு பேரு. இந்த கடன் கொடுக்குறவன் பாருங்க, நல்லவனுக்கு கொடுக்க மாட்டான். ஆமாம், ரொம்ப நல்லவர், இவர் ரொம்ப வல்லவர். நல்லவர்னா முதல்ல நல்லவன் கடனே வாங்க மாட்டான். ஆமாம், அங்கே பாவி தான் என்ன செய்கிறான்? கடன் வாங்க. நான் சொல்லலப்பா, நான் இப்போ உனக்கு ஒரு ரகசியம் கேட்கணும், ஒரு டவுட் கேட்கணும். இப்போ வர்ற வசனம் எல்லாம் என் பைபிளில் மட்டும்தான் இருக்கா, இல்லை உங்கள் பைபிள்லாம் இருக்கா? எல்லார் பைபிளும் இருக்குல்ல, அதை கிளியர் பண்ணி. ஜான் பிரதர் தனியாக பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காருன்றவாங்க. ஜான் பிரதர் பிரிண்ட் பண்ணி கொண்டு வரல, உங்கள் பைபிளில் இந்த நம்பரை பார்த்து வாசிங்க, சரியா? அப்போ கடன் வாங்குறவனுக்கு என்ன பேர்? பாவி. ஆண்டவர் சொல்றார், ஒரு விஷயத்தில் கடன் படு அப்படிங்கிறார். ஒரு விஷயத்தில் கட்டாயமான என்ன படு? கடன் படு. என்ன என்ன விஷயம்? வெரி குட், கை தட்டிக்கோங்க, உங்களுக்கு கை தட்டுங்க. எதிலே கடன் படலாம்? ரோமர் 13:8. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். அன்புல கடன் வைக்கலாம் நம்ம. இப்போ நான் எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அக்கா வந்திருக்கா, எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறேன்னு வைங்களேன், சாப்பிடாம விட மாட்டான். ஆமாம் ஆமாம், சாப்பிடாவே விட மாட்டான். எப்படியாவது சாப்பிட வச்சிருவான். நீ சாப்பிட்டுட்டு தான் போகணும்பா இருக்கு. நானா மீறி எனக்கு இருக்கா ஹோட்டலில் சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட மட்டும் எக்கா நீ ஹோட்டலில் சாப்பிட ஆசை இருக்கு, விடு என்னட்டு ஓடி வருவேன். அது ஒரு அன்பு. அப்போ அவன் எங்கள் வீட்டுக்கு வரும்போது நான் என்ன கொடுக்கணும்? நானும் கொடுக்கணும். அதில் கடன்காரனா அதில் கூட மிஸ் ஆயிரும். ஒருவேளை அவங்க அதிகமாக கொடுத்துருப்பாங்க, நம்ம கம்மியாக கொடுத்துருப்போம். அன்பில் கடன் பட்டால் தப்பே கிடையாது. ஆனால் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும், யார் சொல்கிறா? பைபிளில் சொல்லுதா, நம்ம ஜான் பிரதர் சொல்கிறாரா? அன்பில் கடனாளியாக இருந்துக்கப்பா, தப்பு இல்லை. ஆனால் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். சரி, கடன் படுறவன் கடன் வாங்குறவன் பரலோகத்துக்கு வர முடியாது. பார்த்தீங்களா பார்க்கலையா? இந்த வசனம் எல்லாம் உண்மையா பொய்யா? பைபிளில் உள்ள நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், இந்த வசனத்தை நம்புறீங்களா நம்பலையா? நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நம்புறீங்களா நம்பலையா? அந்த வசனத்தெல்லாம் நம்புனா இந்த வசனத்தையும் நம்பணுமா வேண்டாமா? இது லிஸ்ட்டு போடுது நம்மளை யாருன்னு. கடன் வாங்குறவன் யாருன்னு லிஸ்ட்டு போடுகிறது. சரி, கடன் வாங்குறவன் பரலோகத்துக்கு போகவே முடியாது, எழுதி வச்சுக்கோங்க, கன்ஃபார்ம் போக முடியாது. சரி, சாட்சி கையெழுத்து போட்டால் போயிடலாமா? நீங்கள் கடன் வாங்கலை, ஆனால் நீங்கள் சாட்சி கையெழுத்து போட்டிருக்கீங்க. அக்கா சிரிக்காங்க, சரி மாட்டிக்கிட்ட ஆளு. சாட்சி கையெழுத்து போட்டு ஐயோ, ஆனால் அந்த கடனையும் கத்தரை அடைச்சி கொடுத்தார். அதான் சொன்ன ஆட்களுக்கு இருக்காங்கன்னு சொன்னல, கடன் அடைச்சி நீங்கள் விடுதலையாக இருக்க ஆட்கள் இங்கே உட்காந்துருக்காங்க, கொஞ்சம் பேர் வரல. அதுதான் சொல்கிறேன், நல்லா கவனமாக கேளுங்க. உங்கள் கடன் கோடியாக இருந்துட்டு போட்டோம், 10 கோடி கடன், கவலையப்படாதீங்க, 10 நாளில் அடைச்சிருவீங்க. என்ன செய்யணும்னு இப்போ அடுத்து சொல்லி தர்றேன். இப்போமே நிறைய பேர் மூஞ்சி எப்படி இருக்குன்னா பேய் அரைஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லு. என்ன பாஸ்டர் ஏதோ வருகையை பற்றி சொல்லுவாருன்னாங்க, நான் வேற கடனை வாங்கி வச்சுருக்கேன். சிந்தனை ஃபுல்லாக அங்கே போகுது. சிந்தனையெல்லாம் ஒருமனப்படுத்திடுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த பாட்டலுக்குள்ளே தண்ணி இருக்குது, இதுக்குள்ளே பாயாசத்தை ஊற்றணுன்னா முதல்ல என்ன செய்யணும்? தண்ணியை வெளியே எடுக்கணும் இல்லையா? அந்த தண்ணியை வெளியே எடுக்கிறேன். தண்ணி வெளியே போதா? முதல்ல என்ன செய்யணும்? உங்கள் மைண்டை திறந்து வச்சுக்கோங்க. இந்த வசனத்தெல்லாம் பார்த்து பிளாக் ஆகிடக்கூடாது மைண்டு.
ஐயோ கடன் வாங்கிட்டேனே, ஐயோ நான் பாவியா, ஐயோ இப்படி புலம்பிகிட்டே இருக்கக்கூடாது. பின்னால் வர நன்மையை நினைங்க. இப்போ சரியா, நம்ம ஆண்டவர் குற்றப்படுத்துகிறவர் அல்ல, திரும்ப திரும்ப சொல்கிறேன், அவர் உங்களை வெற்றி சிறக்க செய்கிறவர். அதை நம்புறீங்களா? முதல்ல உங்கள் கடனை கர்த்தர் அடைக்க போகிறார், அதை நம்புறீங்களா? சும்மா நீங்கள் இன்றைக்கி வரல இந்த கூட்டத்துக்கு, கர்த்தர் உங்களை நேசித்து கொண்டு உட்கார வச்சுருக்கார். உங்கள் கடனை கர்த்தர் இன்றைக்கி அடைக்க போகிறார். யார்? ஜான் பிரதர் வந்து தரப்போகிறாரு? இல்லை. என்ன செய்யணுங்கிறது அப்புறம் பார்ப்போம். இப்போ ரெண்டாவது பார்ப்போம், சாட்சி கையெழுத்து போடலாமா கூடாதா? சாட்சி கையெழுத்து போடலாமா? வாசிங்க நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 26, 27. கையடித்து உடன்பட்டு கடனுக்காக பிணைப்படுகிறவர்களில் ஒருவனாகாதே. செலுத்த உனக்கு ஒன்றுமில்லாதிருந்தால் நீ படுத்திருக்கும் படுக்கையையும் அவன் எடுத்துக்கொள்ள வேண்டியதாகுமே. இதை சொல்லும் போதே மருமக அப்படி பார்க்கா. ஆமாம், என் மருமக ஒரு நாள் காருக்கு கையெழுத்து வாங்க வந்தா. நான் சொன்னேன், என் மக்களே மன்னிச்சுக்கோ மாமா, கையெழுத்து போட மாட்டேன். அடுத்து என் மவ வந்தா, எனக்கு கையெழுத்து போடுங்க. எம்மா அப்பா ஊரெல்லாம் பிரசங்கம் பண்ணுறேன், கையெழுத்து போட மாட்டேன். ஏன்னா எனக்கு வசனம் தெரியும் இல்லையா? இங்கே என்ன எழுதியிருக்கு? கையடித்து உடன்பட்டு கடனுக்காக பிணைப்படுகிறவர்களில் ஒருவன் ஆகாதே. அப்படின்னா அவன் கடன் வாங்குறான், நீ அவனுக்கு கையெடுத்து கொடுக்காத, நான் தாரேன்னு கையடித்து கொடுக்காத. அப்படி நீ கொடுத்துட்டீன்னா, ஒருவேளை உன்ட வீடு இருக்குது, கார் இருக்குது, சொத்து இருக்குன்னா பேங்குக்காரன் உன் வீட்டை ஜப்தி பண்ணிடுவான். ஓகே, உங்ககிட்ட ஒன்றுமே இல்லைன்னா என்ன நடக்கும்? செலுத்த உனக்கு ஒன்றுமில்லாதிருந்தால் நீ படுத்திருக்கும் படுக்கையையும் பேங்குக்காரன் தூக்கிட்டு போயிடுவான். என்னத்தை? உங்கள் வீட்டு பெட்டையா? படுத்திருக்கும் படுக்கை எப்படி? அதுக்கு அர்த்தம் தெரியுமா? நீங்கள் பகலெல்லாம் வேலை செஞ்சுட்டு ராத்திரி எங்கே போகிறீங்க? படுக்கைக்கு போகிறீங்கல்ல. எதுக்காக படுக்கைக்கு போகிறீங்க? இளைப்பாற. இப்போ கடன் வாங்கினவனுக்காக கையெழுத்து நீங்கள் போட்டுட்டீங்கன்னா, பேங்குக்காரன் 2 ஃபோன் அடித்தா போதும் உங்களுக்கு. ஐயா கடன் வாங்கினவன் ஓடிட்டான், நீ தான் சாட்சி கையெழுத்து போட்டிருக்க, வந்து கெட்டு நீ அப்படின்னு அவன் சொல்லி உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்தால் போதும், உங்கள் நிம்மதியை நீங்கள் தொலைச்சிருவீங்க. எவன் கடன் வாங்கினாலும் தேடுவீங்க. அவன் இல்லை என்னால் முடியாது போப்பான்ட்டு அவன் ஓடிடுவான். சாட்சி கையெழுத்து போட்ட நீ மாட்டிக்கொள்ளுவாய், உன் இளைப்பாறுதலை இழந்து விடுவாய். இளைப்பாறுதல் இருக்காது. வீட்டில் புருஷனுக்கு தெரியாமல் கையெழுத்து போட்டால் பொண்டாட்டி மாட்டிக்கிடுவா, பொண்டாட்டிக்கு தெரியாமல் கையெழுத்து போட்டால் புருஷன் மாட்டிக்கிடுவான். சண்டை, குடும்ப சண்டை. யாருக்கோ கையெழுத்து போட்டு இந்த குடும்பம் என்ன செய்யும்? கஷ்டப்படும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவ பிள்ளைய சாட்சி கையெழுத்து போடாத. கடன் வாங்கலாமா? சாட்சி கையெழுத்து போடலாமா? போடக்கூடாது. ஏன்னா ஏசாயா 24:2 பாருங்க. நம்ம இயேசு நியாயாதிபதி. அவர் வாசிங்க. கடன் கொடுத்தவனுக்கு எப்படியோ அப்படியே கடன் வாங்கினவனுக்கும், வட்டி வாங்கினவனுக்கு எப்படியோ அப்படியே வட்டி கொடுத்தவனுக்கும் எல்லாருக்கும் சரியாக நடக்கும். எல்லாருக்கும் சரியாய் நடக்கும். அவர் நியாயாதிபதி. ஒரு கண்ணில் வெண்ணெய், ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்க மாட்டார். ஜான் நல்லா எனக்காக பிரசங்கம் பண்ணுறான்பா, எனக்காக நிறைய ஆத்மாதாயம் பண்ணுறான். ஆமாம், இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துட்டான். அதனால ஜான் கடன் வாங்கினா மன்னிக்கப்படும். அப்படியா? அவருக்கு எல்லாரும் ஒன்று தான், எல்லாரும் அவருக்கு ஒன்று தான். கடன் வாங்கினவனுக்கும் கடன் கொடுத்தவனுக்கும் ஒரே நியாய தீர்ப்பு. வட்டி வாங்கினவனுக்கும் வட்டி கொடுத்தவனுக்கும் ஒரே நியாய தீர்ப்பு. அப்போ வட்டிக்கு என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. கடன் வாங்கக்கூடாது. இதை ஜான் பிரதர் சொல்கிறாரா, பைபிள் சொல்லுதா? நான் திரும்ப சொல்கிறேன், மண்டைக்குள்ள நீங்கள் ஏற்றிக்கிட்டே இருங்க. இதெல்லாம் வெளியே போட்டும் சீக்கிரமாக கடன் அடைக்கிறத சொல்லுங்கள். இப்போ இந்த கட்டடத்து மேலே வந்திருக்கீங்க, இந்த ரூமுக்கு, இந்த ஹாலுக்கு வந்திருக்கீங்கன்னா முதல் படியில் வச்சு தானே படி ஏறியிருப்பீங்க. எடுத்தவொடனே 10வது படியில் கால் வச்சிங்களா? எப்போவுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் என்ன செய்யணும்? வரணும். முதல்ல உங்கள் வேதம் என்ன சொல்லுகிறது? மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுகிறான் இல்லையா? அப்போ ஒவ்வொரு காரியத்துக்கும் முதல்ல ஒரு மனம் திரும்புதல் தேவை. மனம் திரும்புதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை, ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த கடனை குறித்த மனம் திரும்புதல் உங்களுக்கு வேணும். எப்போ மனம் திரும்புதல் வரும்? உணர்வு இருந்தால் மட்டும்தான் வரும். உணர்வே இல்லைன்னா அது மேலே கூடி போயிடும். ஒரு உணர்வு, ஏசப்பா நான் தெரியாமல் கடன் வாங்கிட்டேன், இந்த வசனம்லாம் எனக்கு தெரியாது. இந்த வசனம்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? கொஞ்சம் பேருக்கு தெரியும், கொஞ்சம் பேருக்கு தெரியாது இல்லையா? கொஞ்சம் பேருக்கு இந்த வசனங்கள் தெரியும், கொஞ்சம் பேருக்கு தெரியாது. இப்போ 2 பேரும் ஒன்று தான், தெரிஞ்சவங்களும் ஒன்று தான், தெரியாதவங்களும் ஒன்று தான். என்ன செய்ய போகிறோம்? ஏசப்பா தெரியாமல் வாங்கிட்டேன், அறிந்தோ அறியாமலோ நான் வாங்கிட்டேன், அதிலிருந்து எனக்கு விடுதலை வேணும். குறிப்பாக விசுவாச பிள்ளைகளுக்கு தான் அடி செமத்தியாக விழும். ரட்சிக்கப்படாதவன் கடன் வாங்கினா அவ்வளோ அடி உழாது.
ஏன்னா எவனிடத்தில் அதிகமாக கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகமாக ரட்சிக்க அவங்க பெற்றுக்கொள்ளல. இயேசுவை பெற்றுக்கொண்டார்களா? இயேசுவை தெரியல. ஆனால் இயேசுவை அதிகமாக பெற்றுக்கொண்டது யாரு? நீங்களும் நானும் தான். இயேசுவை குறித்து அதிகமாக தெரிந்து கொண்டது யாரு? நீங்களும் நானும் தான். சத்தியத்தை அறிந்து கொண்டது யாரு? நீங்களும் நானும் தான். அப்போ நமக்கு தான் வாசிங்க வெளுத்தெடுப்பார். 1 பேதுரு 4:17-18. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவன் பாவிலாம் எங்க நிற்பான்? அவன் 2வது வச்சுக்கோ. முதல்ல நீதிமான் ரட்சிக்கப்படுறதுக்கு இங்கே அரிதா இருக்கு. ஏன் தெரியுமா? நியாய தீர்ப்பு எங்கிருந்து துவங்கும் காலமாக இருக்கிறது? தேவனுடைய வீட்டில் தான் நியாய தீர்ப்பு துவங்கும். முதலாவது தேவனுடைய வீடு எங்க இருக்குங்க? ஆலயம். இந்த கட்டடங்களா? நீங்களே அந்த ஆலயம். நம்மிடத்திலிருந்து தான் நியாய தீர்ப்பு முதல்ல துவங்கும். அதனால ரட்சிக்கப்படாதவன், வசனம் தெரியாதவன் ரெண்டாம் பட்சம். அவன் நியாய தீர்ப்பு, கடைசி நியாய தீர்ப்புக்கு வந்துடுவான். ஆனால் இங்கே நியாய தீர்ப்பு விசுவாசிகளுக்குள்ள வாழ்நாள் முழுவதும் ஏன் கடன் பட்டு கொண்டே இருக்கிறாங்க தெரியுமா? வாழ்நாள் முழுவதும் கடனை அடைக்காமல் இருக்கிற விசுவாசிகள் இருக்காங்க, அடைக்க முடியாமல். வாழ்நாள் முழுவதும் கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படாமல் பொத்தல் பையிலே போட்டு வருமானத்தை இழந்து போகிற விசுவாசிகள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு தான் இந்த பிரசங்கம். இப்போ நீங்கள் தான் ராஜாக்களும் ஆசாரிகளுமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ நீங்கள் தான் விடுதலையாக இருக்கணும் இல்லைங்களா? நம்மளாம் ராஜாக்களும் ஆசாரிகளுமாக இருக்கிறோம். நம்ம விடுதலையாக இருக்கணும், கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறோம். அப்போது கடனிலிருந்து சீக்கிரத்தில் இந்த சத்தியத்தை கேட்டு 3 மாதத்தில் கோடி ரூபாய்களை கடன் அடைத்த ஜனங்கள் இருக்கிறார்கள். கொரோனாக்கு முன்னாடி நான் போயிட்டு வந்திருக்கேன் அந்த சபைக்கு. இப்போ போன வாரம் திரும்ப போனேன். அதில் 8 பேர் 10 பேர் முன்னால் வந்து சொல்கிறாங்க, ஐயா எங்களுக்கு தெரியுதா? சாரி பிரதர் சிஸ்டர், எனக்கு மறந்துட்டு. ஐயா நாங்கள் வந்து உங்கள்கிட்ட பல வருடமாக கடனில் சிக்கி கஷ்டப்படுறோங்க, சாப்பிடையே வழி இல்லாமல் போயிட்டுருக்கு, எங்களுக்கு கடன் இல்லாமல் வாழணுங்க அப்படின்னு சொன்னபோது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இந்த பிரசங்கத்தை பண்ணுறீங்க. கடனிலிருந்து சீக்கிரத்தில் விடுதலை பெறுவது எப்படி எழுதி வச்சுக்கோங்கன்னு சொன்னீங்க. நாங்கள் இல்லைன்னா சனிக்கிழமை சொல்லி விட்டுருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை வரும்போது எல்லாம் நோட்டோட வந்துட்டு. ஆமாம், நோட்டோட வந்து எல்லாம் அந்த 10 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம், கிரியை இல்லாத விசுவாசம் என் கடனை கர்த்தர் அடைப்பார், என் கடனை கர்த்தர் அடைப்பார்னு அவர் ஓண்ட கடன் வாங்கியிருக்காரா அடைக்கிறதுக்கு? அது விசுவாசம். என் கடனை கர்த்தர் அடைப்பார் என்பது விசுவாசம். கடனை அடைக்கணும்னா கிரியை நீங்கள் தான் பண்ணணும், கர்த்தர் பண்ண மாட்டார், பாஸ்டர் பண்ண மாட்டார். அது என்ன கிரியைன்னு இப்போ சொல்ல போகிறேன். அதை நல்லா எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் எழுதி வச்சு செயல்படுத்துங்க. உங்கள் கடன் எவ்வளவா இருக்கட்டுங்க, அது 10 லட்சமாக இருக்கட்டும், 10 கோடியாக இருக்கட்டுங்க, 10 நாள் அடைச்சி தருவார். அது எப்படி பாஸ்டர், நான் 10 வருஷமாக கஷ்டப்படுறேனே, 10 நாளில் கர்த்தர் எப்படி அடைப்பார்னா கிரியை வேணும். பாஸ்டர் ஜான் சொல்கிறதுனால உங்கள் கடன் அடையவே அடையாது. நீ கிரியை செய்யாவிட்டால், நீ கிரியை செய்து விட்டால் இந்த சத்தியமும் நீயும் இணைந்து கிரியை செய்வீர்கள், கடன் அடைந்து விடும். அப்போ ப்ராக்டிக்கல் ரொம்ப முக்கியம். ஸோ கடனிலிருந்து விடுதலை பெற முதல் காரியம் மன்னிப்பு. மன்னிக்க பழகணும். இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தர் கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னா நீங்கள் அவரை முதல்ல என்ன செய்யணும், மன்னிக்கணும். வாசிங்க மத்தேயு 6:12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். உங்கள்கிட்ட கடன் வாங்கினவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு எப்போ தருவே அப்படி நீங்கள் கேட்டால் உங்களை காலரை பிடிச்சி தூக்க இன்னொருத்தன் வருவான். ஸோ உங்கள்கிட்ட எவ்வளவு, அது 10,000மோ 1 லட்சமோ 5 லட்சமோ எவ்வளோ கடன் வாங்கியிருந்தாலும் சரி, மனதார நீங்கள் மன்னிச்சிட்டு, அப்படியே இப்போ 5 லட்சத்தை மன்னிக்கப்பா. நீங்கள் மனதார மன்னித்து விட்டால் உங்கள் கோடிக்கணக்காக இருந்தால் ஆண்டவர் மன்னிப்பார். வசனம் ஒரு நாளும் மாறாது. வசனம் மாறுமா? அந்த மனசு முதல்ல வேணும். ஆமாம், அந்த மனசு முதல்ல வேணும், மன்னிக்கிற மனசு. இது கடனுக்கு மட்டும்தானா? கிடையாது. எல்லாவற்றிலும் ஒரு மன்னிக்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு வரணும். அந்த மன்னிக்கிற மனப்பக்குவம் வந்துட்டா போதும், உங்கள் கடனை கர்த்தர் அருமையாக அடைப்பார். மத்தேயு 5:20. அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி
பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இந்த சகோதரன் எழுதியிருக்க, யார் எழுதியிருக்கு? சகோதரன்னா கூட பிறந்த சகோதரனா? ஏசப்பா எல்லாரும் கூட இருக்கும்போது மரியாளும் அவருடைய சகோதரரும் வாசல்லேருந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. உள்ளே வர முடியாது, கூட்டம் அவ்வளோ இருக்கும். ஏசப்பா அங்கே இருப்பாங்க. அப்போ அவருடைய அப்போஸ்தலர் என்ன சொல்லுவாங்க? உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரர்களும் வந்திருக்கிறார்கள், உள்ள உடவா? அப்போ ஏசு என்ன சொல்லுவார்? யார் எனக்கு தாயி, யார் எனக்கு சகோதரர்? என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவர்களே என் தாயும் என் சகோதரருமா இருக்கார். அப்போ இங்கே வந்து கூட பிறந்த அண்ணன் தம்பியை சொல்லலை. இங்கே விசுவாசிகள், ஊழியர்கள், இவங்கெல்லாம் உங்களுக்கு அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி. அவங்கள்ட்ட ஏதாவது உங்களுக்கு ஒரு போராட்டம் இருந்தால், ஊழியர் கூட போராட்டம் இருந்தால், விசுவாசி கூட போராட்டம் இருந்தால், சண்டை இருந்தால், பேசாமல் இருந்தால், நீங்கள் என்ன செய்யணுமா? காணிக்கைப்பட்டில் போடுறதுக்கு முன்னாலே நிப்பாட்டுங்க. போடாத உன் காணிக்கை அருவறுப்பு, நீ போடாத. முதல்ல போய் உன் உடன் சகோதரன் இருக்கான்ல விசுவாசி, அவன்கிட்ட என்ன செய்ய? நீ ஒப்புரவாயிட்டு வா, அப்போ தான் உன் கடனை நான் மன்னிப்பேன் அப்படிம்பார். ஒப்புரவாகிறது சிலருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். செத்தா கூட அவன் மூஞ்சில் முழிக்க மாட்டேன்பான். நீ அவன் செத்த பிறகு நீ முழிச்சா என்ன முழிக்கட்டா என்ன அவனுக்கு தெரியுமா? தெரியாது. இது என்ன டயலாக்னு எனக்கே புரிய மாட்டேன். செத்தாலும் அவன் மூஞ்சில் முழிக்க மாட்டேன். அவன் செத்த பிறகு முழிச்சா என்ன முழிக்கட்டா என்ன, இல்லையா? அப்போ முதலாவது இந்த மன்னிக்க பழகுங்க. அது முதல் பாயிண்ட். மனசில் நல்லா எழுதிக்கோங்க. நீங்கள் மன்னிக்காத வர உங்கள் கடன் மன்னிக்கப்படாது. அதை எழுதி வச்சுக்கோங்க. ஸோ மன்னிப்பு முதல்ல. ரெண்டாவது விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமாக இருப்பது கூடாத. கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் கடன் அடைவது கூடாத காரியம். அப்போ ரெண்டாவது காரியம் விசுவாசம் வேணுங்க உங்களுக்கு. எப்படிப்பட்ட விசுவாசம்? மத்தேயு 17:20 வாசிங்க. அதற்கு இயேசு, உங்கள் அவ்விசுவாசத்தினாலே தான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இப்போ உங்கள் மனசு என்ன சொல்லுது? பாஸ்டர் சொல்கிறாரு ஏதோ 10 நாளில் கோடி ரூபா கடன் அடைஞ்சிருமாமே. இது எப்படி சாத்தியம்? சயின்ஸ் வரும் மண்டைக்குள்ள, கணக்கு போடும். எனக்கு இருக்கிறது 1 கோடி ரூபா கடன். இந்த 1 கோடி ரூபா கடனை 10 நாளில் எப்படி அடைக்க முடியும்? 10 வருஷத்தில் என்னால் அடைக்க முடியல. சயின்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த விளங்காத சயின்ஸு. இது மண்டைக்கில் வரும். வசனம் என்ன சொல்லுகிறது? புத்தி உள்ளவர்களை அவமாக்கும்படி புத்தி ஈனர்களை கர்த்தர் என்ன செய்தார்? பைத்தியமான நம்ம தான், புத்தியீனராகிய நம்மைத்தான் கர்த்தர் என்ன செய்தாரா? ஆமாம், புத்தி உள்ளவர்கள், ரொம்ப படித்தவங்க, அவங்க அப்படியே ஒரு கணக்கு போடுவாங்க. எங்கள் வீட்டில் ஒரு நர்ஸமாக இருக்குது, என் மனைவி நர்ஸு, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏதாவது ஒன்று அவங்க நர்ஸ் மைண்டு தான் முதல்ல வரும். ஆமாம், டக்குன்னு நான் சொல்ல அந்த மைண்டை ஒரு ஓரத்தில் வச்சுட்டு, நீ இப்போ ஊழியக்காரி, அந்த மைண்டை முன்னால் கொண்டு வா அப்படிம்பேன். அந்த நர்ஸுங்கிற மைண்டை விட்டு அவளால் என்ன செய்ய முடியல, வெளியே வர முடியல. டக்குன்னு ஒன்று நான் இதுக்கு இந்த மாத்திரையை போட்டுடலாம், இதுக்கு அந்த மாத்திரையை போட்டுடலாம். கொஞ்சம் ஓரமாக வையாத. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட. நான் அடிக்கடி சொல்லுவேங்க, எம்டி மைண்டு, எம்டி வெசல் இருக்குது பாருங்கள், வெறும் பாத்திரம், அதான் கர்த்தருக்கு பிடிக்கும். நீங்கள் ஆல்ரெடி நெய்யினாலையும் பருப்பு சோறுனாலையும் பொங்கலாலையும் நிரப்பி வச்சுக்கிட்டு இருந்தால் அதை நிரப்ப முடியாது. நீங்கள் வெறும் பாத்திரமாக இருந்தால் ஆண்டவர் ஈஸியாக அதை ஆசீர்வாதத்தால் நிரப்பிடுவார். அப்போ விசுவாசம் எப்படி இருக்கணுமா? கடுகு விதை அளவு விசுவாசம். விசுவாசம் வேற, கடுகு விதை அளவு விசுவாசம். நடக்கும் என்பது நினைப்பது விசுவாசம். இது எனக்கு நடந்தே தீரும், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விட மாட்டேன். நீர் ஆசீர்வதித்தாலும் நீர் ஆசீர்வதிக்காவிட்டாலும் நீரே என் தெய்வம். இந்த 2 வசனத்தை யார் சொன்னா? ஒன்று யாக்கோபு என்ன சொன்னார்? நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய, அப்படி பிடிங்க விசுவாசத்தை. இன்னொன்று உலகமே சொல்லுது, நடக்காது, நீ கடனில் செத்து போவ, கடன் அடைக்க முடியும். உலகமே சொல்லிட்டு போட்டோம், அவிசுவாசம் மட்டும் உங்களுக்கு வராமல் நீங்கள் அவங்கள பற்றி திருப்பி சொல்லுங்கள். எல்லோரும் என்ன சொல்கிறாங்க? 7 மடங்கு அக்கினி கூட்டியாச்சு, கருகி சாவ போகிற. அப்போ என்ன சொல்கிறாங்க? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ காப்பாற்றினாலும் காப்பாற்றாமல் போனாலும் அவரே எங்களுக்கு. அதான் விசுவாசம். காப்பாற்றினா மட்டும்தான் கர்த்தர், இல்லைன்னா கர்த்தர் இல்லைன்னா ஆண்டவர் கை விட்டுருவார். இறுக்கி பிடிக்கிற விசுவாசம், கடுகு விதையில் நான் அடிக்கடி பிரசங்கம் பண்ணிட்டேன். உலகத்தில் உள்ள எல்லா பொருளையும் வாங்கி பாருங்கள், கர்த்தர் படைத்த பொருளை, பூசணிக்காய், மாங்காய், தேங்காய் எல்லாத்தையும் வாங்கி உடச்சி பாருங்கள், நடுவில் வெற்றிடம் இருக்கும், வெற்றிடம். ஆனால் கடுகு விதையை வாங்கி அறுத்து பாருங்கள், எல்லாத்துலேயும் சின்ன பொருள் அறுத்து பாருங்கள், அது இறுக பற்றி பிடிச்சிருக்கும். உங்கள் விசுவாசம் ஏசப்பா மேலே மட்டும் இறுக பற்றி பிடிக்கணும். இந்த 1 லட்சம் கடன் அடைக்க 1.5 லட்சத்தை வாங்கிடுவோமா? அப்படின்னா அது 1.5 லட்சம். 1.5 லட்சம் கடன் அடைக்க 2 லட்சம் வாங்கிடுவோமா?
திரும்ப 2 லட்சம் கடன், 2 லட்சம் கடன் அடைக்க 3 லட்சம் வாங்கிருமா? கடன் 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 உன்னை அமிழ்த்து விடும். அப்போ விசுவாசம் கர்த்தர் மேலே பரிபூர்ணமாக இருந்தா, என் தகப்பன் எனக்காக ஜீவனையே தந்தவர் கடன் அடைக்க மாட்டாரா? உங்களுக்காக என்ன கொடுத்தாரு? ஜீவனை விட பெருசாக ஏதாவது இருக்கா? எங்க ஜீவனை விட பெருசு ஒன்றுமே கிடையாதுங்க. அதை உங்களுக்காக கொடுத்த இயேசு உங்கள் கடனை அடைப்பாரா மாட்டாரா? அடைப்பார். நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு 2வது உங்களுக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. அதில் விட்டு விலகிறாதீங்க. 3வது, கடன் எப்படி அடைப்பார்? வானத்தில் வந்து பொத்து பொத்துன்னு பணத்தை போடுவாரா? போட மாட்டார். உங்கள் தொழிலை ஆசீர்வதிப்பார். 3வது பாயிண்ட் வாசிங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமேன் ஆமேன். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில், உன் தேசம் என்பதை உங்கள் தொழில்னு வச்சுக்கோங்க. உங்கள் தொழில் என்ன செய்வார்? ஆசீர்வாதம் மழை பெய்யும். நீ கையிட்டு செய்யும் எல்லா தொழில் எல்லா வேலையும் ஆசீர்வதிப்பார் கர்த்தர். உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். வானத்தை எப்போ திறப்பார்னு சொல்லுவேன். வானத்தை திறந்து கொட்டும். அது எப்போ கொட்டுங்கிறத உங்களுக்கு சொல்லுவேன். யோபுக்கு கொட்டின மாதிரி கொட்டும். யோபுவை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சார்? யோபியின் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை கர்த்தர் இரட்டத்தனையாய் ஆசீர்வதிச்சார். எப்படி எப்படி வானத்தை திறந்து எப்படி கொட்டினார்? சிநேகிதருக்காக ஜெபித்தார். அதனால என்ன அடைச்சது? எப்படி கடனை? யோபு பெரிய எல்லாத்தையும் இழந்துட்டு, ஒத்த பைசா கிடையாது அவர்கிட்ட, எல்லாம் போச்சு. ஆனால் எல்லாமே 2 மடங்கு திரும்ப கிடச்சி. இப்போ அவர்கிட்ட ஒரு 10 கோடி ரூபா ஏற்கனவே இருந்துச்சு, 10 கோடி ரூபா அழிஞ்சு போச்சு. திரும்ப ரிட்டன் 20 கோடியை கொடுத்துட்டார் கர்த்தர். எப்படி கொடுத்தார்? அதான் பாயிண்ட்டு இல்லையா? யோபு கஷ்டப்படலை, வேற ஒன்றும் செய்யலை. பிறருக்காக யோபு ஜெபிச்சார். ஜெபிக்க ஜெபிக்க தேவன் அந்த ஜெபத்தை கேட்டுட்டு இவன் சிறையிருப்ப என்ன செஞ்சிட்டாரு? மாற்றிட்டார். அப்படின்னா உங்கள் தொழிலில் இப்போ கஷ்டம், உங்கள் தொழில் முடக்கம், உங்கள் வேலையில் சரியான வருமானம் இல்லை, மாதம் உங்களுக்கு 20,000 தேவைப்படுது, ஆனால் செலவோ 30,000 இருக்குது. உங்கள் வருமானம் 20,000 வந்தாலும் பொத்தல் பையில் நீங்கள் போடுறீங்க. அப்போ அந்த பொத்தல் பையை அடைக்க தான் நீங்கள் பார்க்க போகிறோம். உங்கள் வருமானம் இல்லாததுனால தான் நீங்கள் கடன் வாங்குறீங்க. வருமானம் இருந்தால் ஏன் கடன் வாங்குறீங்க? அப்படி வாங்கினா அது கொழுப்பு. உங்களுக்கு இப்போ ஒரு 5 பவுனில் செயின் வாங்கணும்னா 5 லட்ச ரூபா கையில் இருக்குது உங்கள்கிட்ட, நீங்கள் வாங்குறீங்கன்னா தப்பே கிடையாது இல்லையா? உங்கள் வீட்டுக்கு பெரிய ஃப்ரிட்ஜு வேணும், உங்கள் கையில் ஒரு 50,000 ரூபா இருக்குது, நீங்கள் வாங்குறீங்கன்னா தப்பே கிடையாது. நீங்கள் அதுக்காக கடன் போட்டு வாங்குறீங்கன்னா தான் தப்பு. ஏன் வாங்குறீங்க? அந்த வருமானம் இல்லை உங்கள்கிட்ட. 50,000 ரூபா வரக்கூடிய வருமானம் உங்கள்கிட்ட இல்லை. ஆனால் நீங்கள் கர்த்தரை நம்பி இப்போ சொல்லி கொடுக்குற காரியங்களை சரியாக கடைபிடிச்சா, திரும்பவும் சொல்லுகிறேன் சகோதரனே சகோதரியே, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைத்து, உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் ஆண்டவர் அழைத்து கொடுப்பார். ஒன்றும் இல்லாததிலிருந்து உருவாக்குகிற கர்த்தர். வசனம் இருக்கா இல்லையா? உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் உங்களிடத்திலிருந்து உருவாக்குவார். அப்போ உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் தான் சாப்பிடுவீங்க. வாசிங்க சங்கீதம் 128:2. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இதுவரைக்கும் உங்க கைகளின் பிரயாசத்தை கடன்காரன் சாப்பிட்டுட்டு இருக்கான். நீங்க சம்பாதிக்கிறீங்க, அவன் வட்டி வாங்கிட்டு போயிடுறான். நீங்க சம்பாதிக்கிறீங்க, உங்க பணமெல்லாம் கடனில் போயிடுது. அப்போ எல்லாம் பொத்தல் பையில போகுது. இந்த காரியங்களை கவனமாக கேட்டு அதை செயல்படுத்தினால், கிரியையில் நீங்கள் காட்டிட்டீங்கன்னா உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ. வெறுமனே இந்த வசனத்தை விசுவாசிச்சா மட்டும் போதாதுங்க. நான் சொல்லி கொடுக்குறத தயவு செய்து இங்கே இருக்கிற 10 பேரா மண்டையிலையாவது ஏறிச்சின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கடை பிடிச்சின்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 பேரும் சாட்சி அனுப்பிங்க. அவன் சொல்கிறான், நடந்து பஸ்ஸுக்கு வர காசு கிடையாதுங்க. அவன் வாங்கிட்டு காரை காட்டுறான் பாருங்க. ஒருத்தன் கியா காரை காட்டுறான், ஒருத்தன் அப்போ எனக்கு பேரெல்லாம் தெரிய மாட்டேங்குது, விதவிதமான காரை காட்டுறான் ஒவ்வொருத்தனும். இப்போ நான் இதில் வாரேன்யா, ஒவ்வொரு வீட்டை சொல்கிறான், வீடு வாங்கிறேன், ஆனால் ஒன்றுமே கடன் வாங்கி வாங்கலையா. தேவன் எங்களை ஆசீர்வதிச்சார், எங்கள் தொழிலை ஆசீர்வதிச்சார் ஐயா. அவ்வளோ கடன் இல்லாமல் வாங்கியிருக்கோம் எல்லாத்தையும். சாட்சி சொன்னாங்க நேற்று, இவ்வளோ உண்மை. நேற்று முந்தானத்து அந்த கன்வென்ஷனில் தேவஜனமே, அவங்களுக்கெல்லாம் செய்த கர்த்தர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? செய்வாரா மாட்டாரா? செய்வார். நம்புறவங்க அல்லே சொல்லுங்க. அதுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? கர்த்தருக்கு பிரியமாக வாழணும்.
கர்த்தருக்கு பிரியமான பிள்ளை கடங்காரனா வாழ அவருக்கு பிடிக்குமா? இதுவரைக்கும் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத சேட்டைகள் பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி தீர்மானம் எடுங்க, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. இன்னையிலேருந்து என் சேட்டையெல்லாம் தூக்கி ஓரமாக வைக்கேன் ஏசப்பா. நான் ஜெபிக்காமல் போகிறது ஒரு சேட்டை. ஆமாம், பாவம். ஜெபிக்க நேரம் இருந்து ஜெபிக்காமல் இருக்கிறது பாவம். சர்ச்சுக்கு வர நேரம் இருந்து வராமல் இருக்கிறது பாவம். அநேக பாவங்கள் இருக்குது. அதெல்லாம் ஏசப்பா நான் என்ன செய்கிறேன், விட்டுட்டு உமக்கு பிரியமானவனாக இருக்கிறேன். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாக இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? இம்மிடியட்டாக கடன் அடைக்க கையெழுத்து போட்டுருவார். தானியேல் 9:23. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை கையெழுத்து போட்டார். அவன் கடன் அடா. இன்னைக்கு காலையில் ஒரு வசனம் சொன்ன, 5 மணி வசனம். யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வச்சிருக்கேன்னு. யார்கிட்ட விசாரிப்பார்னு காலைல கேட்டேன். 2 தூதர்ட்டியா? கப்ரியேல். நான் 2 தூதர்கிட்ட விசாரிக்கவே மாட்டார், ஒரு தூதர்கிட்ட. யார் அவர்? கேப்ரியேல். ஆண்டவர் தினமும் உங்களை விசாரிக்கிறார். யார்கிட்ட விசாரிக்கிறாரு? டெய்லி வருவார். யார்? கப்ரியேல் டெய்லி மேலே போகிறார்ல, நீங்கள் செய்கிற சேட்டையும் பார்ப்பார், நல்லதையும் பார்ப்பார். டெய்லி ரிப்போர்ட் கொடுக்கணும், மறந்துடாதீங்க. ஞாபக புஸ்தகம் அதுதான். கப்ரியேல் கொடுக்குற ரிப்போர்ட்டு தான் அங்கே ஞாபக புஸ்தகம். அங்கே எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த கப்ரியேல்கிட்ட அவர் கர்த்தர் என்ன கேட்குறாரு? இன்றைக்கி ஜான் பிரதரை பார்த்தியா என்ன செஞ்சார்? ஜான் பிரதர் நல்லா இருக்காரு. அவருக்கு என்ன தேவை இருக்கா? ஆமாம், ஜெபிச்சுக்கிட்டு இருந்தார். எனக்கு ஜெபிக்கிறத கப்ரியேல் தான் கேட்டுக்கிட்டு இருப்பார். ஆமாம், ஜெபிச்சுக்கிட்டு இருந்தார். என்னமோ ஊழியத்துக்கு கார் வேணுமா கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்படியா, இந்த கையெழுத்து போட்டாச்சு, காரு தந்தாச்சு. இது கர்த்தரும் கப்ரியேலும் விசாரிக்கிறது. கர்த்தர் கப்ரியேலை விசாரித்து உங்களுக்கு நலமானதை செய்வது. அப்போ அவர் டெய்லி விசாரிக்கிறார். அதனால தான் நீ மிகவும் பிரியமானவனாக இருந்தா இங்கே நிற்கிற கப்ரியேல், ஏசப்பா எனக்கு காரு தாங்க, இந்த முடிகிறதுக்குள்ளேயே பட்டுன்னு அங்கே போயிடுவார். அங்கே போய் இந்த அவன் காரு கேட்டு அப்படி அந்த கையெழுத்து இத்தனாம் தேதி இத்தனாம் மாதம் இந்த வருஷம் அவனுக்கு காரு கிடைக்குன்னு எழுதி கையெழுத்து போட்டு அனுப்பிடுவார். கப்ரியேல் சொல்கிறது நம்ம காதில் என்ன செய்யாது, உழவே உழாது. கர்த்தர் நான் அடிக்கடி சொல்கிறது, உங்கள் ஜெபத்துக்கு உடனே பதில் கொடுப்பார். நாம் எதிர்பார்க்கிற பதில் வராததுனால ஆண்டவர் பதில் சொல்லலைன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு பிள்ளை கல்யாணம் நடக்கணும், நீங்கள் விரும்புகிறீங்க, இப்போமே நடக்கணும். ஆண்டவர் முன்குறிச்சி இத்தனாம் தேதி இத்தனாம் மாதம் கல்யாணம் என்ன செஞ்சிடும், நடந்துரும்னு கப்ரியேல் கதறி சொல்லிக்கிட்டு இருப்பான். நம்ம காதில் என்ன செய்யாது, உழாது. அதேமாதிரி நீங்கள் ஐஃபோன் வாங்கி கேட்கீங்க, ஆண்டவர் சொல்லுவார் இப்போல்லாம் ஐஃபோன் தர முடியாது, லேட்டாக தான் தருவேன். அப்போ கப்ரியேல் சொல்லுவார் ஐஃபோன் இப்போ கிடையாதான். நமக்கு அது காதில் கேட்கல, எனக்கு ஐஃபோன் வேணும், எனக்கு ஐஃபோன் என்ன செய்வாங்க, அடிக்கடி செபிச்சுட்டே இருப்போம். உங்கள் ஜெபம் தினசரி கேட்கப்படுகிறது, மறந்துடாதீங்க. ஆனால் பிரியமானவர்களுக்கு பதில் உடனே கிடைக்கிறது. எல்லாருடைய ஜெபத்தையும் கருத்தை கேட்காருங்க. ஒருத்தர் ஜெபத்தையும் தள்ள மாட்டார், யார் ஜெபத்தையும் கருத்தை தள்ள மாட்டார். எல்லார் ஜெபத்தையும் கேட்பார். பதில் கொடுக்கறதுல வித்தியாசம் இருக்கு. எல்லாருக்கும் உடனே பதில் கொடுப்பாருன்னா கொடுக்க மாட்டார். யாருக்கு உடனே கொடுக்காரு? நீ மிகவும் பிரியமானவன் பிரியமானவள், ஆதலால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை. கையெழுத்து போட்டார்ப்பா, டேட்லாம் போட்டார், இந்த தேதியில் உனக்கு கிடைச்சிரும். சொந்த வீடு இருந்தால் இந்த தேதியில் உனக்கு கொடுத்துருவார். கார் வேணுமா, இந்த தேதியில் உனக்கு கொடுத்துருவார். நகை வேணுமா, இந்த தேதியில் கொடுத்துருவார். உங்களுக்கு கல்யாணமா, எல்லாம் கட்டளை பறந்துட்டு செயல்படுத்தணும், அவ்வளோதான். ஸோ செயல்படுத்துறதுக்கு இத்தனை நாள் கொடுக்கார். ஆபிரகாமுக்கு பிள்ளையை கொடுப்பாங்கிற கட்டளை எப்போ பிறந்துச்சு? 25 வருஷத்துக்கு முன்னால் கட்டளை பிறந்துச்சு. பிறந்தது புள்ள 25 வருஷம் கழிச்சு இல்லையா? 25 வருஷத்துக்கு முன்னால் பிள்ளை தருவேன்னு கட்டளை கொடுத்துட்டாரு. ஆனால் கிடைச்சது 25 வருஷம். ஏன்? கர்த்தருடைய குற்றமா, ஆபிரகாமின் குற்றம் இல்லையா? அந்த பிரசங்கம் இப்போ வேண்டாம் நமக்கு. அப்போ பாருங்க, நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருந்தால் உங்கள் கடன் இம்மிடியட்டாக அடைக்கப்படும், சந்தேகமே இல்லைங்க. இப்போ கர்த்தருக்கு பிரியமாக மாற என்ன செய்யணும்? யாரிடத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார்? யாரிடத்துல தெரியுமா? யாரிடத்துல கர்த்தர் பிரியமாக இருக்கார்? வாசிங்க 2 கொரிந்தியர் 9:7. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். உங்கள் கடன் அடைய வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்யணுமா? உற்சாகமாக கொடுக்கணுமா. இப்போ இந்த வசனத்தை கேட்ட உடனே உங்கள் எல்லாரும் மைண்ட்லேயும் என்ன வந்திருக்குன்னு நான் சொல்லட்டா? உற்சாகமாய் காணிக்கை கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாக இருக்கிறார். அப்படியே எழுதியிருக்குங்க.
நிறைய உண்டியல் எழுதியிருப்பான். இப்போ சர்ச்சில் அதை பார்த்தாலே எனக்கு கோபம் தான் வரும். உண்டியல் எழுதி வச்சுருப்பாங்க, உற்சாகமாய் கொடுக்குறவனத்தில் தேவன். இங்கே அப்படி எழுதியிருக்கா, உற்சாகமாய் காணிக்கை கொடுக்குறவனத்தில் தேவன் பிரியமாக இருக்குன்னு எழுதியிருக்கா? இல்லை இல்லை. அப்போ உற்சாகமாக எதையெல்லாம் கொடுக்க வேண்டும் நிறைய இருக்குது பைபிளில். நீங்கள் கர்த்தருக்குன்னு கொடுக்குற சில காரியங்களை மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் உற்சாகமாக கொடுத்தாலே போதும், கடன் அடைஞ்சிடும். ஏன்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பது உற்சாகமாக கொடுக்குறவர். ஏனோ தானோ தான் அவர் பிடிக்காதுங்க. உற்சாகமாக கர்த்தருக்காக எதையாவது செய்யணும். ஆமாம், ஒரு உற்சாகம் நம்ம பார்க்க பிள்ளைகளுக்குள்ள. ஆமாம், பிள்ளைகள் அப்படி இருக்காங்க பாருங்கள். உற்சாகமாக எதையாவது செய்யணும், ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும். உற்சாக ஆவி பலே இன்னைக்கு கம்மியாக தெரியலாங்க. நீங்கள் நாள் வருகிறது, அவர்கள் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் வருது. நீங்கள் எல்லோரும் பார்க்க போகிறீங்க. அவங்க மட்டும் இல்லைங்க, யாரெல்லாம் கர்த்தருக்கென்று உற்சாகமாக கர்த்தர் என்ன கொடுக்க சொன்னாரோ அதை கொடுக்கணும். வெறும் காணிக்கை மட்டும் யோசிக்கக்கூடாது. ஆவுன்னா காணிக்க, ஆவுன்னா பணம், அது கொடுக்கணும், அது முக்கியம். ஆனால் அதையே முதன்மைப்படுத்தக்கூடாது. ஆண்டவர் எதை முதலாவது உற்சாகமாக கேட்கிறார்? வாசிங்க மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது உற்சாகமாக நீங்கள் கர்த்தருக்கு என்ன கொடுக்கணும்? உங்கள் நேரத்தை கொடுக்கணுங்க. உங்கள் நேரத்தை, ஆமாம், உங்கள் நேரத்தை கர்த்தருக்கு நீங்கள் உற்சாகமாக கொடுத்துட்டீங்க. மற்றதெல்லாம் பின்னாடி தான், கர்த்தர் தான் முன்னாடி. முதலாவது அவர் தான்ப்பா எனக்கு. ஆமாம், இந்த எங்கள் அக்கா வந்து உட்காந்துருக்கா கேளுங்க. நான் பெங்களூரில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கன்வென்ஷனில் பேசிக்கிட்டு இருக்கேன். கோட் சூட் போட உடம்புல அந்த இன்றைக்கும் ஞாபகம் எனக்கு இருக்குது. கோட் சூட் போடுறேன், என் மனைவி எனக்கு ஃபோன் பண்ணுறா. சாயங்காலம் 6:30 கன்வென்ஷன் தொடங்கும். நிறைய க்ரௌடு மக்கள் பெங்களூரில். அந்த மக்கள் மத்தியில் நான் கார்லேருந்து வரும்போது கோட்டை கையில் போட்டிருப்பேன். கன்வென்ஷன் கிரவுண்டுக்கு பின்னால் எங்களுக்கு ரூம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த ஸ்டேஜுக்கு பின்னால், அதில் ட்ரெஸ் மாற்றுறேன். அதில் மாற்றிக்கிட்டு இருக்கும்போது என் மனைவி எனக்கு ஃபோன் பண்ணுறா, எப்போ அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு. எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. நான் எங்கே இருக்கேன்? பெங்களூர் கன்வென்ஷன் கிரவுண்டில் இருக்கேன் நான் பேசுகிறதுக்காக. அப்போ எங்கள் அக்கா, எங்கள் அண்ணன் எல்லோரும் விரும்பியது என்ன அப்படின்னா, இவன் உடனே ஃப்ளைட்டை பிடிச்சி என்ன செய்யணும், புறப்பட்டு வரணும். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு என்னைய ரொம்ப பிடிக்கும். காரணம், நான் கடைக்குட்டி பிள்ளை, நான் தான் கடைசி பிள்ளை. கடைக்குட்டி பிள்ளையே எங்கள் அம்மா அப்படி நேசிப்பான். எங்கள் அக்கா இருக்கா, அவளை வச்சுட்டு தான் சொல்கிறேன். இவங்களுக்கெல்லாம் ஒரு பங்குனா எனக்கு 2 பங்கு. ஆமாம், அப்படி எங்கள் அம்மா என்னை எப்படி செய்வாங்க, ரொம்ப நேசிப்பாங்க. ஆமாம், எங்கள் அண்ணன் மாதிரிலாம் சண்டைக்கு வருவான். உங்களுக்கு அவனை தானே பிடிக்குமா? அப்படி எங்கள் அம்மாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். எனக்கும் எங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக வியாழக்கிழமை என்று சொல்லி எங்கள் அம்மாவை கூப்பிட்டு படியில் படுக்க வச்சு தலையை தடவி கொடுத்து ஆப்பமும் கறியும், நான் மறக்கலை இன்னும், அன்றைக்கி ஆப்பமும் கறியும் செய்ய சொல்லி எங்கள் அம்மா கையில் ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு, ஆமாம் ஏம்மா அது எப்படி கொடுத்தேன்னா 50 ரூபாவாக கொடுத்தேன். ஒரு நாள் இப்படி கொடுக்க மாட்டேன், ஒன்று முழு 1000 ரூபா கொடுப்பேன், இப்போ இல்லைன்னா 2 500 ரூபாவாக கொடுப்பேன். அன்னைக்கு 50 ரூபாவாக கொடுத்து, எம்மா உங்கள் பேர பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு என்ன செய்யுங்க, எல்லாருக்கும் காசு கொடுங்க. நீங்கள் உங்கள் பக்கரைக்கிலையும் இருக்குல்ல, எங்கள் அம்மாவுக்கு எப்போவுமே இந்த சுருக்கு போய் விட்டுருப்பாங்க, அதில் பைசா இருந்துக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு. அதனால் அறிந்து நாங்கள் என்ன சொன்னோம், நானும் என் மனைவியும், என்னை விட என் மனைவி தான் அதிகமாக கொடுப்பாள். ஆமாம், நிறைய வீட்டில் மாமிக்கு மருமகளுக்கு பிடிக்காது. ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தான் என் மனைவிக்கு அம்மா. ஆமாம், ஸோ அவங்க பக்கரை நிறையா பைசா வச்சுருக்கணும் அவங்களுக்கு. அவர் ரொம்ப சந்தோஷம். சில நேரம் 10 ரூபா கெட்டுருக்கு பாருங்க, அதை எடுத்து கொடுத்துட்டு போயிடுவேன், நிறைஞ்சு இருக்கட்டும் அப்படின்னு. ஆனால் எங்கள் அம்மா இறந்துட்டாங்கன்னு செய்தி வருது. பாஸ்டர் மாதிரிலாம் ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டுருவோம், நீங்கள் கிளம்புங்க, கன்வென்ஷன் நாங்கள் பார்த்துக்கிடுவோம் அப்படிங்காங்க. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? சரி, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, ஆனால் இங்கே எனக்கு முன்னால் ஆயிரக்கணக்கான அம்மாக்கள் உட்காந்துருக்காங்க. இந்த அம்மாக்கள் வருகைக்கு வரணும். அந்த டியூட்டியை கர்த்தர் என்கிட்ட கொடுத்துருக்காரு. அந்த ஊழியத்தை நான் கலப்பையை கையில் பிடிச்சிட்டேன். இப்போ கலப்பையை கையில் பிடிச்சிட்டு நான் பின்னிட்டு என்ன செய்யக்கூடாது, திரும்பி பார்க்கக்கூடாது. வசனம் அப்படி தான் சொல்லுது. அதனால் நான் கலப்பையை கையில் பிடிச்சிட்டு, ஜெயந்தி நீ அண்ணன்ட்டையும் அக்காட்டையெல்லாம் சொல்லிடு, நான் வரமாட்டேன், எனக்காக முடிஞ்சால் பாடியை ஐஸ் பெட்டியில் வச்சு வைங்க, நான் வாரேன், பார்த்துக்கலாம் பின்னால் அடக்கத்தை. 3 நாள் தானே, இந்த வெள்ளிக்கிழமை சனி ஞாயிற்றுக்கிழமை ஃப்ளைட்டை பிடிச்சி ஏறிடுவேன், நான் வந்துடுவேன் அப்படி சொன்னேன். ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் என்ன நினச்சானோ தெரில. ஆமாம், எங்கள் அண்ணன் அவசரப்பட்டு நான் வர்றதுக்கு முன்னால் என்ன பண்ணிட்டான், அடக்கத்தெல்லாம் முடிச்சிட்டான். எங்கள் அம்மாவை நான் பார்க்கவே இல்லை, அவங்க கல்லறையை தான் போய் பார்க்க போனேன் நான். தேவ ஜனமே, உலகத்தில் என்னன்னாலும் சரிங்க, பின்னால் தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். எங்கள் அம்மாவுக்கு மட்டுமா, என் மனைவி மரணப்படுக்கல, அதுதான் சொன்னேன் நான். அவள் படுத்து கிடக்கா, பெண்களுக்குரிய அந்த பலவீனத்தில் இப்போ பார்க்குற ஜெயந்தி இல்லை,
எய்ட்ஸ் நோயாளி பார்த்துருக்கீங்களா? அப்படி இருப்பா, எலும்பும் தோளுமா. ஆமாம், அந்த ஜெயந்தியை மரணப்படுக்கையில் இருக்கும்போது எல்லாம் இதே அண்ணமை எல்லாம் சொன்னாங்க, இல்லை வந்துரு. நான் சொன்னேன், நான் வரும்போது அவள் தான் எனக்கு கேட்ட துறப்பா. ஆமாம், நான் கன்வென்ஷனை விட்டுட்டு பாதியில் நினைச்ச மாட்டேன், வரமாட்டேன். அப்படியே அவள் இறந்துட்டானா கர்த்தர் கூட இருப்பா. ஒரு நாள் நானும் கர்த்தரை பார்க்க போகணும்ல, அன்னைக்கு அவளை அங்கே பார்த்துக்கிறேன். அன்னைக்கும் நான் வரல. ஆமாம், தேவ ஜனமே, வசனங்கிறது விளையாட்டு கிடையாதுங்க. ஏதோ எனக்காக மட்டும் வளைச்சிக்கிடக்கூடாது. நிறைய பிரசங்கியார் எப்படி பண்ணுறாங்கன்னா, தங்களுக்காக வளைத்து கொள்வார்கள், சபைக்காக வளைத்து கொள்வார். வசனம் வளையாதுங்க. ஆமாம், அது உடையாது, உங்களை உடைச்சிரும். அப்போ முதலாவதுன்னா என்ன அர்த்தங்க? இப்போ ஆபேல் காயின் 2 பேர் காணிக்கை கொடுத்தாங்கல்ல, யாருடைய காணிக்கை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார்? எதுக்குங்க? கர்த்தர் நான்வெஜ்ஜா? ஆபேல் என்ன கொடுத்தான்? நல்ல கண்ணுக்குட்டியை கொடுத்தான். ஆண்டவர் நான்வெஜ். அதனால நான் நான்வெஜ்னு தெரிஞ்சு நீ எனக்கு என்ன வெஜ்ஜு கொண்டு வந்திருக்க, அதனால காயின் நீ சபிக்கப்பட்டவன் அப்படி சொன்னாரா? ஆபேல் எதை கொடுத்தான்? முதற் பலன். எனக்கு சொல்லக்கூடாது, நான் சொல்லி ஆகணும். உள்ள ஒரு நோட்டு கிடக்கு பாருங்க. இப்போ அது சொல்றதுக்கு தான் நான் கொண்டு வந்தேன். நான் அதை ஒரு நோட்டு, ஒரு 10 ரூபா நோட்டு கிடக்கு உள்ளுக்குள்ள. ஆமாம், அப்படிப்பட்டதை காணிக்கா நீங்கள் என்ன செய்யக்கூடாது? செலுத்தக்கூடாது. நான் மெனக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதே மாதிரி நிறைய இருக்குது எங்கள்கிட்ட. ஆமாம், அந்த ஒரு 10 ரூபா நோட்டை பார்த்தீங்கன்னா அது விரித்த உடனே இங்கேருந்து இலங்கையை பார்த்துடலாம். ஆமாம், நோட்டை விரித்த உடனே அடியில் அந்த கிடக்கு. இந்த நோட்டை கொஞ்சம் பாருங்களேன், எப்படி இருக்கு இல்லையா? நான் குற்றப்படுத்தலை உங்களை. ஏழை விதவிட்ட என்ன இருந்துச்சுங்க? 2 காயின்னு. அதுக்கப்புறம் எதாவது இருந்துச்சு அவள்கிட்ட? அது உச்சிதம் போட்டுட்டா. சாரிபாத் விதவிட்ட என்னங்க இருந்துச்சு? ஒரு பிடி மாவு தான் இருந்துச்சு. வேறு சட்டி நிறையா இருந்துச்சாங்க? ஒரு பிடி மாவு, ஒரு படி இல்லை, ஒரு பிடி மாவு தான் இருந்துச்சு. அதையும் ஊழியக்காரனுக்குன்னு கொடுத்தா. அவள் பஞ்சகாலம் முடிகிற வரை எண்ணெயும் மாவும் குறையவே இல்லைங்க. நான் உங்களை குற்றப்படுத்துறதுக்காக சொல்லலைங்க, நான் யாரையும் குற்றப்படுத்தலைங்க. நான் பணத்தை விரும்பாத ஆள். என்ன எங்கள் விசுவாசிகளுக்கு தெரியும், என்கிட்ட பழகிறவங்களுக்கு தெரியும், பணம் ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்கிற ஒரு ஆள். இதை ஏன் சொல்கிறேன் தெரியுமா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறதுக்காக சொல்கிறேன். இப்போ வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஆராதனைக்கு வருவீங்க இல்லையா? வாரத்துக்கு ஒரு முறை. இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு காசு எப்படியா கிடைக்கும்ல? அதில் ஒரு 10 ரூபா தான், அதுக்கு மேலே வேண்டாம். 1000 ரூபா போடுறவங்க போடட்டும். 10 ரூபா தான் அந்த வாரம் முழுக்க கிடைக்கிற 10 ரூபாவை. அதில் எது கொஞ்சம் புதுசாக இருக்கும் அதை என்ன செய்யணும்? தேடி எடுத்து வைக்கணும். ஆமாம், அந்த புதுசாக இருக்கிற 10 ரூபாவை எடுத்து இதை நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு என்ன செய்யணும்? அதை போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதம். இது என்னதுன்னு பைபிள் வசனம் இருக்குது, அந்த வசனத்தை காட்ட மாட்டேன், நீங்கள் பயந்துருவீங்க. ஆமாம், இப்படி போடக்கூடாது. பைபிளில் உள்ள ஒரு புள்ளி கமா கூட மாறாதுங்க. சில பேர் எனக்கு சாபம் முடியவே மாட்டுக்க, என் தரித்திரம் போகவே மாட்டுக்குன்னா இதெல்லாம் செய்கிறதுனால. பைபிளில் நிறைய வசனம் இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்யணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடணும். முதல்ல கர்த்தருக்கு பிரியமாக இருக்க என்ன செய்யணும்னு சொல்கிறேன். கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் கடன் அடையும் இல்லைங்களா? அதுக்காக சொல்கிறேன். முதல்ல அவருக்கு பிரியமாக இருக்க, முதலாவது அவரை தேடுங்க. 2வது ஜெபம். ஜெபத்தில் உற்சாகமாக இருக்கேங்க. தூங்கி தூங்கி ஜெபம். நான் சர்ச்சில் தூங்குற ஆளை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்கும். ஆமாம், டிவி சீரியலில் மாமியே அதில் எப்படி ஐயோ பிடிச்சிட்டானே, நாளைக்கு என்னது, ஐயோ தூக்கம் வராமல் சீரியல் கண்ணை திறந்து. வயசானவங்களாம் இருப்பாங்க. சர்ச்சில் தூக்குனா வயசானவங்க ஐயா என்னையா செய்ய, எனக்கு பல. ஆனால் இதே இது மற்ற நேரத்தில் தூக்கம் வருமானா வராது. சர்ச்சில் மட்டும் ஏன் தூக்கம் வருது அப்படின்னா, உங்கள் மேலே சோம்பேறியின் பிசாசும் தரித்திரத்தின் பிசாசும், அதுக்கெல்லாம் வசனம் இருக்குது. உங்கள் முதுகில் ஏறி உட்காந்துக்கிடுவான். உங்கள் முதுகு மேலே ஏறி வச்சு உங்களை ஆறாரு ஆறீரம்மா நீங்கள் அப்படியே தூங்கி விழும்போது உங்கள்கிட்ட உட்காந்துக்கிட்டு பக்கத்தில் கிட்ட கை போடுவான். அப்படியே இங்கே இருந்துக்கிட்டு ஆறாரோ, அப்போ அடுத்த ஆள் தூங்கும். அப்புறம் இங்கிட்டு கை போடுவான், ஆறாரோ, சுற்றி சுற்றி கை போட்டு ஒரு ஆள் தூங்க எல்லாம் தூங்கும். தூக்கத்தின் ஆவி தரித்திரத்தின் ஆவி இல்லையா? கடன் பிற எப்படி அறையும்? சர்ச்சில் வர்றது எதுக்காக? சும்மா உட்காந்துட்டு எஞ்சி போகிறதுக்காங்க. அதுக்கு நிறைய சர்ச் இருக்குது. சான் பிரதரை கொண்டு கர்த்தர் நடத்துகிற சர்ச்சில் கற்றுக்கொள்வதற்காக, வருகைக்கு ஆயத்தப்படுவதற்காக, கடனை அடைப்பதற்காக, எல்லா நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்வதற்கு. உங்களை சும்மா அப்படியே அனுப்பிவிடுறதுக்கு சான் பிரதர் கிடையாது. அதுக்கு நான் தேவையே இல்லை. ஆமாம் ஆமாம், போகிற சபையில் உரிச்சு உப்பூச்சிட்டு வந்துடுவேன். ஆமாம், ஏன்னா சத்தியத்தை சத்தியமாக சொல்லணும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியங்களே. ஸோ 2வது உங்கள் ஜெபத்தை நீங்கள் எப்படி கொடுக்கணும்? உற்சாகமாக கொடுக்கணும். 3வது தசம பாகம். உங்கள் கடன் அடைவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மூலப்பொருள் அப்படின்னா தசம பாகம்.
இந்த தசம பாகத்தில் நீங்கள் உண்மையாக இருந்துட்டீங்கன்னா உங்கள் கடன் எத்தனை கோடியாக இருந்தாலும் அடைந்து விடும். வாசிங்க தசம பாகம், எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். ஆபிரகாம் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் என்னது? வெறும் பணம் மட்டுமா? தசம பாகம் எப்படி கொடுக்கணும்னு இந்த புதிய ஆள்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ உள்ள சபை ஊழியக்காரருக்கே தெரிய மாட்டேங்குது. தசம பாகம் எப்படி கொடுக்கணும் ஏசப்பா சொல்லியிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? எப்படி கொடுக்கணும் வாசிங்க மத்தேயு 23:23. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் ஜீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட. இவைகள் எது, அவைகள் எது? உங்க கண்ணு முன்னால தான் இருக்கு. இவைகள் எது, அவைகள் எது? இப்ப இவைகள் முதல்ல என்ன சொல்லியிருக்காரு? நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம்பா சொல்றீங்க. இவைகள் இவைகள். அடுத்து என்ன செய்யணும்? நீதி நியாயப்பிரமாணத்தெல்லாம் விட்டுட்ட, நீ அதையும் கொடுக்கணும் இதையும் கொடுக்கணும். நிறைய பேர் புதிய ஏற்பாட்டில் தசம்பாங்க கிடையாது, பழைய ஏற்பாட்டில் தான்பாங்க. இயேசு தெளிவாக சொல்லியிருக்காரு. நீ பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வெந்தயம் சீரகம் கடுகு எல்லாத்துலேயும் தசம்பா வையி, அதை கொடுக்காம இருக்காது. அதே நேரத்தில் நீதி நியாயத்தையும் செய்யி அப்படிங்கார். அப்போ தசமபாகம் வெறும் பணத்தில் மட்டும் இல்லைங்க, நீதி நியாயம் செய்வதிலையும் தசமபாகம் என்பது என்னது? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரத்துக்கு தசமபாகம் எவ்வளவு? 2:40. 2 மணி நேரம் 40 நிமிஷம் நீங்கள் என்ன கொடுக்கணும்? ஆண்டவருக்கு கொடுக்கணும். அதை வஞ்சிக்க கூடாது நம்ம. அப்போ அந்த வஞ்சிக்காம நம்முடைய நேரத்தை தசமபாகமாக கொடுக்கணும். அது மட்டுமல்ல, மாதம் உங்கள் வீட்டில் 10 கிலோ அரிசி செலவாகுது. அப்போ தசமபாகமாக சர்ச்சுக்கு எத்தனை கிலோ வரணும்? 1 கிலோ அரிசி சர்ச்சுக்கு வந்துடணும். உங்கள் வீட்டில் 1 கிலோ சீனி மாதம் செலவாகுது. அப்போ எத்தனை கிராம் சீனி சர்ச்சுக்கு வரணும்? 100 கிராம் சீனி. உங்கள் வீட்டில் மாதம் 100 கிராம் கடுகு செலவாகுது. எத்தனை கிராம் கடுகு சர்ச்சுக்கு வரணும்? 10 கிராம் வச்சுட்டு பாஸ்டர் என்ன பண்ணுவார் அப்படி கேட்கிங்களா? இன்றைக்கி நிறைய பாஸ்டர் மாதிரி இதை விரும்பலை. அவங்க மாலில் ஜாமானை வாங்கி செழிப்பாக இருக்க தான் ஆசைப்படுறாங்க. நான் உட்பட மாலில் தான் வாங்கிட்டு இருக்கேன். ஏன்னா எங்களுக்கு தசமா அப்படி வராதுன்னு சொல்லியும் கொடுக்கல. ஆனால் பைபிள் இப்படித்தான் சொல்லி கொடுக்கு. உன் வீட்டில் இருக்கிற நீ என்னெல்லாம் வாங்குறியோ, நீ என்னெல்லாம் சம்பாதிக்கிறாயோ, என்னெல்லாம் சாப்பிடுகிறாயோ, அது எல்லாம் அப்படியே சர்ச்சில் கொண்டு வையுங்கார் தசமபாகத்தை. ஏன்னா ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிச்சாரா இல்லையா? ஆசீர்வதித்தார். இப்போ தசம பாகத்தை அநேகர் வஞ்சிப்பார்கள். ஏன் வஞ்சிக்கிறார்கள்? அதுக்கு முன்னால் ஒரு கேள்வி கேட்கேன். தசம பாகம் யாருக்காக கொடுக்கணும்? கர்த்தருக்காக கொடுக்கணுமா? சபை நடத்துவதற்காக கொடுக்கணுமா? இல்லை ஊழியக்காரர்கள் போஷிக்கப்பட கொடுக்கணுமா? யாருக்காக? தெரிஞ்சவங்க சொல்ல வேண்டாம், எங்கள் சபையார் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். தெரியாதவங்க மற்றவங்க நம்ம சபைக்கு வராதவங்க சொல்லுங்கள். யாருக்காக? கர்த்தருக்காக. ஒன்று. ரெண்டாவது, யாருக்காக தசமபாகம் கொடுக்கணும்? கர்த்தருக்காக கொடுக்கணுமா? சபை நடத்தப்பட இல்லை சபைக்காக ஊழியத்துக்காக ஊழியம் வளர அதுக்கு தசமபாகம் கொடுக்கணுமா? இல்லை சபை போதகர் அவங்க மனைவி பிள்ளைங்கள் அவங்க குடும்பம் பட்டினி கிடக்காம வாழணும் அதுக்காக கொடுக்க? எதுக்காக தசமபாகம் கொடுக்கணும்? சரி, அப்போ நமக்காக கொடுக்கணும் இல்லையா? நமக்காக கொடுக்க வேண்டாம். வேற கர்த்தருக்காக கொடுக்க வேண்டாங்க, நமக்காக கொடுக்க வேண்டாம், போதிக்கிறவங்களுக்காக கொடுக்க வேண்டாம், ஊழியத்துக்காகவும் கொடுக்க வேண்டாம். என்ன பசங்க எதுக்கு தான் கொடுக்க? வசனத்தின்படி கொடுக்கணும். நான் சொல்கிறத கேட்கக்கூடாது. வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்காக நீங்கள் கொடுக்க வேண்டாம்னு ஏன் சொல்கிறேன்? இப்போ பரலோகத்தில் தூதர்கள் எல்லாம் இன்னைக்கு தேதி எத்தனை? 11. கர்த்தாவே தேதி 11 ஆயிட்டுன்னு சம்பளம் போடலை, சம்பளம் எங்கன்னு தூதர்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கர்த்தர் சொல்கிறார், கொஞ்சம் பொறுங்க, எழில் மகள்லேருந்து இன்னும் காணிக்க வரல. எழில் மகள்லேருந்து பாஸ்டர் ஜான் ஒரு காணிக்க அனுப்பி வைப்பார். அந்த காணிக்க வந்த உடனே உங்கள் எல்லாருக்கும் என்ன கொடுத்துருவேன்? சம்பளம் போட்டுருவேன். அப்படி அவர் இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரா கர்த்தர்? பரலோகத்தை நடத்த முடியாமல் ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு இருக்காரா? அவர் ஐஸ்வர்யத்தின் தேவன். அவருக்காக நீங்கள் தசமபாகம் கொடுக்கவே வேண்டாம். சரி, ஊழியத்துக்காக கொடுக்கணுமா? வேண்டாம்.
ஊழியத்துக்காக நீங்கள் தசமபாகம் ஊழியருக்காக கொடுக்கணுமா? வேண்டாம். ஏன்னா எந்த ஊழியக்காரராவது எனக்கு காணிக்கை கிடைக்கும், எனக்கு தசமபாகம் கிடைக்கும், நான் ஊழியக்காரனை வாரேன் அப்படின்னா அவன் அட்டூழியக்காரன். உண்மையான ஊழியக்காரன் எப்படி இருப்பான்? அழைத்தவர் உண்மை உள்ளவர் கடைசி பரியந்தம் நடத்துவார். அந்த நம்பி வருவான். எனக்கு காணிக்கை வரும், எனக்கு தசமபாகம் வரும்னு நம்பி வந்தால் அவன் அட்டூழியக்காரன் இல்லைங்களா? அப்போ ஊழியருக்காகவும் கொடுக்க வேண்டாம், நமக்காகவும் கொடுக்க வேண்டாம். நமக்காக இப்போ பிரின்ஸியும் ஸ்மேகாவும் உட்காந்துருக்காங்க, 2 பேர் சேர்ந்து சொல்கிறாங்கன்னு வைங்களேன், நமக்காக கொடுப்போம் அப்படின்னா பிரின்ஸி தசம்பா கொடுக்கா, அந்த ஆசீர்வாதம் ஸ்மேகாவுக்கா? வாசிங்க இப்போ யாருக்கான்னு தெரியணும்ல. மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை மட்டும், 8 வேண்டாம் 10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சோதித்து பாருங்கள் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? எங்க சாமி எங்களை சோதிச்சுட்டு அப்படிம்பாங்க. நம்ம சாமி என்ன சொல்றாரு? என்னை நீ சோதிச்சு பார், மனிதனாகிய நீ கடவுளாகிய என்னை சோதிச்சு பார் அப்படிங்கிறார். எதை வச்சு? தசமபாகத்தையும் காணிக்கையும் வச்சு. நீ உண்மையாக கொடுத்துட்டீங்கன்னா நான் உன்னை எப்படி ஆசீர்வதிக்கேன் பார். எப்படி ஆசீர்வதிக்கார்? முதல்ல தசமபாகம் யாருக்காக கொடுக்கணும்? என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்கள் எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்கள் சர்ச்சில் வாரம் ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை நடக்கு. அப்போ தசம பாகத்தை எல்லோரும் கரெக்டாக கொடுத்தா முதல் ஞாயிற்றுக்கிழமை மட்டன் பிரியாணி, 2வது ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் பிரியாணி, 3வது ஞாயிற்றுக்கிழமை வெஜிடபிள் புலவ் சிக்கன் குருமா, எல்லாத்தையும் தின்ட்டு வைத்தால போ. அந்த ஆகாரத்தையே சொல்லியிருக்கு. ஆகாரம்னா என்ன ஆகாரம்? கர்த்தருடைய வார்த்தை என்கிற ஆகாரம். வார்த்தையை தான் ஆகாரம்னு போட்டிருக்கு. அப்ப நீங்க ஆகாரத்தை சாப்பிடுவதற்காக என்ன கொடுக்கணுமா? இப்ப இங்க இந்த ஆகாரம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? தொடர்ந்து 8 மாசமா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க 8 மாசமா ஜான் பிரதர் மூலமாக கொடுக்கப்படுகிற இந்த ஆவிக்குரிய ஆகாரம் உங்களுக்கெல்லாம் பிரயோஜனமா இருக்கா, இல்லை தலையெழுத்தே அப்படின்னு வந்து உட்கார்ந்துருக்கீங்களா? எனக்கு தெரியணும்ல. நான் வசனத்தை கேட்க வந்திருக்கிறேன், அது உண்மை. ஆனால் நான் வந்தது முக்கியமாக திருவசனத்தை கேட்க தான். எனக்கு பைபிள் சத்தியத்தை அறியணும், பிரசங்கத்தை கேட்கணும், வருகைக்கு ஆயத்தப்படணும் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். ரைட்டு. அப்போ இந்த ஆகாரத்தை 8 மாதமாக சாப்பிட்றீங்கள. இப்போ ஒரு வசனம் இருக்குது பாருங்க, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்கள்னு வசனம் இருக்குது. பரலோகத்தை பலவந்தம் பண்ணுறவங்க தான் பிடிக்க முடியுமா? இப்போ 2 பேருக்கு சண்டை, பலவந்தம் நடக்குது. இந்த கேட்டு சின்ன கேட்டு 1000 பேர் ஓடி வராங்க அட் அ டைம். 1000 பேர் அட் அ டைம் வர முடியுமா? முடியாது. 10 பேராக வரலாம். அப்போ 1000 பேரும் அட் அ டைம் முண்டி அடிச்சுட்டு வர்றாங்கன்னா யார் முதல்ல வந்து நிற்க முடியும்? பெலன் உள்ளவன் தான். நோஞ்சானா இருக்கிறான், வர முடியுமா? அவனை கீழே போட்டு மீச்சிட்டு போயிடுவான் எல்லாம். அப்போ நீங்கள் நல்லா சாப்பிட்டு, என்னது பிரியாணியா? கர்த்தருடைய வார்த்தை என்கிற ஆகாரத்தை நல்லா சாப்பிட்டா தான் பரலோக வாசல் இடுக்கமானது. அந்த இடுக்கமான வாசலில் முதல்ல நீங்கள் முந்தி பிரவேசிக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆகாரத்தை சாப்பிடணும். இப்போ ஆகாரத்தை சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் பலன் அடைகிறீர்கள். அப்போ தசமபாகம் எதுக்காக கொடுங்க? யாருக்காங்கிறது 2வது. எதுக்காக கொடுக்கணும்? ஆகாரம் சாப்பிட. யார் ஆகாரம் சாப்பிட? யார் சாப்பிட்றதுக்கு? நாங்கள். நான் திரும்பவும் இந்த கூட்டணிலாம் அரசியலோடு இருக்கட்டும். யார் ஆகாரம் சாப்பிட்றதுக்காக தசமபாகத்தை கொண்டு வரணும்? நான் நீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா பன்மை எல்லாரையும் பார்த்து சொல்கிறேன். இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு தனி மனிதனும் பரிசுத்த ஆவியானவரின் வார்த்தையை ஆகாரமாக சாப்பிட தசமபாகங்கள் எல்லாம் பண்டசாலைக்கு கொண்டு வாங்க. அப்போ முதல்ல எதற்காக தசமபாகம் கொடுக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் சாப்பிட, இல்லைங்களா? அப்போ தான் பலவானா மாறணும். 2வது யாருக்காக கொடுக்கணும்? கர்த்தருக்காக வேண்டாம், மற்ற எதுக்காக வேண்டாம், யாருக்காக? கீழே வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தசமபாகம் கொடுக்கிற உங்களை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பாராம்? வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள்.
அப்போ தசம பாகத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கர்த்தர் பக்கத்தில் இருக்கிறவங்களை ஆசீர்வதிப்பாரா, உங்களை ஆசீர்வதிப்பாரா? அப்போ தசம பாகம் யாருடைய ஆசீர்வாதத்துக்காக கொடுக்கணும்? அப்போ தசம பாகம் யாருக்காக கொடுக்கணும்? அவ்வளவுதாங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, உங்கள் குடும்ப ஆசீர்வாதத்துக்காக. இது தெரியாமல் 8வது வசனத்தை நிறைவேற்றுவார்கள் சிலர். 8வது வசனத்தை வாசிங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? எதிலே உண்மை வஞ்சித்தோன்னு கேட்காங்க. அது கூட உணர்வு இல்லை. வஞ்சிக்கிறான். கேட்டால் எதில் வஞ்சித்தோம்? நாங்கள் எல்லாம் கரெக்டாக சர்ச்சைக்கு வரோம், ஜெபம் பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், எல்லாம் சரியாத்தாம்பா செய்கிற, சர்ச்சைக்கு வர்ற, ஜெபம் பண்ணுற, எல்லாம் செய்கிற, ஆனால் நீ என்னை வஞ்சிக்கிறாய் அப்படிங்கிறார். எதிலே உண்மை வஞ்சித்தோம்? தசம பாகத்திலும் காண. எப்படி தசம பாகத்தில் வஞ்சிக்கிறார்கள்? அதை நீங்கள் செஞ்சிடாதீங்க. நீங்கள் செய்கிறீங்கன்னு நான் சொல்லலை, செஞ்சிடாதீங்கன்னு சொல்கிறேன். என்ன செய்யக்கூடாது? இப்போ தசம பாகம் உங்களுக்கு 10,000 ரூபா சம்பளம். தசம பாகம் எவ்வளவு? 1000 ரூபா எடுத்து வச்சிட்டிங்க. 1ஆந்தேதிக்குள்ள 1ஆந்தேதியிலேருந்து 10ஆந்தேதிக்குள்ள உங்களுக்கு சம்பளம் வந்துடுது இல்லையா? சம்பளம் வந்துட்டு முத என்ன எடுக்கணும்? முதல்ல உங்கள் சம்பளத்தில் என்ன எடுக்கணும்? இதை செஞ்சிட்டிங்கன்னா நீ மிகவும் பிரியமானவன், நீ மிகவும் பிரியமானவள், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வழிபடும். ஏன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும். அப்போ முதல் தசமமாகும். சம்பளம் வந்த உடனே நீ ஆபேல் மாதிரி எடுக்கணும். சம்பளத்துலேருந்து சிலிண்டர் முடிஞ்சு போச்சு. ஆமாம், சிலிண்டர் முடிஞ்சு போச்சு. முதல்ல கேஸ் சிலிண்டர் கொடுத்துரு. கேபிள்காரன்னா சேர்ந்துருவார், கொடுத்துரு. ரேஷன் கடை அரிசி முடிஞ்சு போச்சு, அரிசி மசாலா வாங்கிரு. கரண்ட் பில் கட்டணும், கரண்ட் பில். நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் அத்தியாவசியம் தானே பாஸ்டர்? இல்லை, இதெல்லாம் முக்கியம் தானே பாஸ்டர்? இதெல்லாம் விட முக்கியம் நீ ஆசீர்வதிக்கப்படுவது. ஆமாம், கேபிள் டிவி முக்கியம், ரேஷன் கடை முக்கியம், எல்லாம் முக்கியம்தான். எதுவுமே அனாவசியம் கிடையாது, எல்லாம் முக்கியம். ஆனால் இதெல்லாம் விட முக்கியம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எப்பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார்? முதலாவது அவரை தேடும்போது. உங்கள் சம்பளத்திலிருந்து முதல்ல என்ன செய்யணும்? தசம பாகத்தை எடுத்துடணும். என் 2 பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுத்துருக்குறேன். 2 பேரும் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்க. காமராஜ் காலேஜில் 2 பொண்ணும் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஆனால் 2 பொண்ணும் சம்பளம் வந்த உடனே நீ என்ன செய்வே? சொல்லு. சம்பளம் வந்தால் இம்மிடியட்டாக நீ என்ன செய்வே? இம்மிடியட்டாக. ஸோ முதல்ல அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தது ஒன்று, அவங்க நேரில் சர்ச்சுக்கு வந்து கொடுக்கணும். அதான் முறைமை. சர்ச்சில் வீட்டில் வச்சு கொடுக்கக்கூடாது, சர்ச்சில் வச்சு தான் கொடுக்கணும். ஒரு வேளை வெளியூரில் இருக்காங்க, முடியல, அவங்களால இன்றைக்கி வர முடியல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஜிபே பண்ணிடுவாங்க. அவளுக்கு இப்போ அர்ஜெண்ட்டாக ஒன்று வாங்கணும். இந்த மாதம் நடந்துச்சு, அர்ஜெண்ட்டாக ஒரு பொருள் வாங்கணும். அவளுக்கு யோசிக்கா. ஏன்னா தசம பார்த்தா அப்பாட்ட கொடுக்க முடியல, அப்பா ஊழித்து போயிட்டாரு. ஆனால் சர்ச்சில் வச்சு அப்பாட்ட கொடுக்க முடியல, அப்பா சர்ச்சில் வந்து தான் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. உடனே என்ன செய்யணும்னு யோசித்து கேட்கா. நான் சொன்னேன், பரவாயில்ல, உனக்கு பொருள் வாங்கணும், முதலாவது கர்த்தருக்கு கொடுக்கணும், ஆசைப்படல, ஜிபே பண்ணி விட்டுரு. அப்பா அதை எடுத்து என்ன செய்ய, எடுத்து உண்டியில் போட்டுருவேன், நீ கவலைப்படாத. அப்போ உடனே அவள் என்ன பண்ணா? சம்பளம் வந்த உடனே அவளுக்கு பொருள் வாங்குறதுக்காக பணத்தை எடுக்கலை, முதல்ல ஆண்டவருக்குன்னு காணிக்க அனுப்பிட்டு அதுக்கு பிறகு பொருள் வாங்குறா. அதனால் என்ன நடக்கும் தெரியுமா? பிள்ளைகள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குங்க, செழிப்பாக இருப்பாங்க, ஒரு குறைவே இருக்காதுங்க, ஒரு குறைவு இருக்காது. முதலாவது அதை செஞ்சிருங்க. தசமபாகம் வந்தவொடனே எடுத்து வச்சிருங்க. வஞ்சிப்பது இப்போ எப்படி வஞ்சிக்காங்க? வசனத்தை சொல்லணும் இல்லையா? எப்படி வஞ்சிப்பாங்க? முதல் வஞ்சனை கர்த்தருக்கு எடுக்காமல் உலகத்தாருக்கு எடுத்து கொடுத்துடுறது. ஒரு ஆசீர்வாதம் எங்கிட்டிருந்து வரும்? வராது. 2வது வஞ்சனை, 10,000 ரூபா சம்பளம், 1000 ரூபா தசமமாக வச்சுருவாங்க. அப்போ பாஸ்டர் 10,000 வச்சு குடும்பத்தை நடத்த முடியல, கொஞ்சம் சம்பளம் கூட வேணும், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா பாஸ்டர் நினச்சிவார், ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுவார். ஆண்டவர் உடனே 20,000 மாற்றுவார். ரெட்டத்தனையான ஆசீர்வாதம். உடனே தசமபாகம் எவ்வளவு? 2,000 ரூபா கொண்டு வச்சிருவாங்க. 3வது ஆண்டவர் ரெட்டத்தனை நிற்பா. ஒன்ஸ் ரெட்டத்தனை தொடங்கினா நிற்காது. தொடங்குறது தான் இல்லை கஷ்டம். ஏன்னா அந்த தெரியாதனாலும் தொடங்க, ஸ்டார்டிங் ட்ரபிள் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸ்டார்டிங் கரெக்டாக ஆகிட்டுனா சரியாக போயிடும். அப்போ 2வது உங்களுக்கு 40,000 சம்பளம் ஆகிட்டு, தசமபாகம் எவ்வளவு? 4,000. இப்போ 2வது உங்களுக்கு சம்பளம் 60,000 ஆகிட்டு, தசமபாகம் எவ்வளவு? 6. 2வது சம்பளம் 80,000 ஆகிட்டு, சம்பளம் எவ்வளவு? 8,000 ரூபா. 2வது சம்பளம் 1,00,000 ரூபா ஆகிட்டு. இப்போ தசமபாகம் எவ்வளவு? அடே அப்பா, 10,000 கொண்டு பாஸ்டர்கிட்ட கொடுக்குவா? 10,000 கொண்டு நான் பாஸ்டர்கிட்ட கொடுக்குற மாதிரி 10 பேர் கொடுத்தான்னா அவர் கோடீஸ்வரன் ஆயிடுவார. யோசித்து பாருங்க. 1000 ரூபா தசமபாகம் வைக்கிறவரை, கர்த்தாவே என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் வைக்கம்பா, ஊழியத்துக்காக வைக்கம்பா, 1000 ரூபா தசமம் வைக்கிற வர. அதே தசமம் 10,000 கர்த்தர் தான் மாற்றுவார், உன்னை சோதிப்பதற்காக.
20,000 மாற்றுவார் தசமபாகம். அப்படின்னா தசமபாகம் 20,000, உங்கள் வருமானம் எவ்வளவு? 2 லட்சம் இல்லையா? கர்த்தர் உயர்த்திக்கிட்டே போகிறார். திடீர்னு உங்கள் மண்டையில் பிசாசு வந்து சொல்லுவான், பாஸ்டர் திடீர்னு புதுசு புதுசாக ட்ரெஸ்லாம் போடுறாரு, புதுசு புதுசாக வண்டிலாம் வாங்குறாரு. ஓ, நீ கொடுக்குற காசில் தான் அவர் நல்ல என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு இல்லையா? அது வரைக்கும் தசமபாகம் எனக்காக கொடுக்கேன், என் குடும்பத்துக்காக கொடுக்குங்கிற நினைப்பை பிசாசு எடுத்து தசமபாகத்தை பாஸ்டருக்காக கொடுக்குற அதை நிறுத்து அப்படின்னு சொல்லுவான். நீங்கள் தசமபாகத்தை நிறுத்தினதுனால பாஸ்டர் பிச்சை எடுப்பாரா? அவர் இன்னும் வளருவார். ஏன்னா உங்கள் ஸ்தானத்தில் இன்னொருத்தனை கொண்டு கர்த்தர் நிப்பாட்டி வைப்பார். அவருடைய ஊழியத்துக்கோ அவருடைய பிள்ளைகளுக்கோ குறைவே வராது. குறைவு யாருக்கு வரும்? நிப்பாட்டினவனுக்கு வரும். அதுதான் வஞ்சிப்பது. அப்போ கர்த்தரை வஞ்சிப்பதற்கு இன்னொரு விதம் இருக்கிறது. இப்போ 1000 ரூபா தசமபாகம், சில பேர் என்ன கணக்கு பார்ப்பான், எல்லாரும் கொடுத்தா 1 லட்சம் ஆகிட்டு கொடுக்கப்படாது. அதனால் 100 ரூபா மோகன் சேனனுக்கு அனுப்பிடுவோம், 100 ரூபா ஏஞ்சல் டிவிக்கு அனுப்பு, 100 ரூபா ஆசீர்வாதம் டிவிக்கு அனுப்பு, அங்கே அனுப்பு, இங்கே அனுப்பு, மீதி இருக்கிற 100 ரூபாவை நம்ம சர்ச்சு உண்டியலில் போடு. இது மனிதன் தேவனை வஞ்சிப்பது. 10% கர்த்தருக்குன்னா 90% உங்களுக்கு. உங்களுக்குரியதை எடுத்து செலவு பண்ணுங்க, அது வற்றாத நீரூற்றா வந்துக்கிட்டே தான் இருக்கும். கர்த்தருடையதில் எடுத்தா நீரூற்று வற்றி போகும். நீரூற்று எப்படி வற்றுன்னு சொல்லி தரட்டா? இப்போ உங்கள் வீட்டில் கரண்டு பில்லு 2 மாதம் கட்டலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஃபீஸை உருவாங்கல்ல. அந்த மாதிரி கர்த்தருக்கு நீங்கள் தசமபாகத்தை நிறுத்தி வச்சுருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் ஃபீஸை பிடுங்குவார், ஒன்றொன்னா பிடுங்குவார். வேலையில் கை வைப்பார், சுகபல ஆரோக்கியத்தில் கை வைப்பார், கடன் பாரத்தின் மூலமாக கடன்காரனை நெருக்க வைப்பார். பலவிதமான காரியமான நெருக்கம் உள்ளே வரும். நம்ம மறந்துருப்போம், நம்ம தசமபாகத்தை நிப்பாட்டிட்டோம். தேவ ஜனமே, மாதத்தில் உனக்கு வெறும் 1000 ரூபா தான் வருது, பரவாயில்ல. அந்த ஏழை விதையை நினச்சிக்கோ, முழுசு கொடுத்தா. ஆனால் 1000 ரூபாவில் 100 ரூபா தசமபாகம் என்ன செய்யணும்? எடுத்து வைக்கணும். இந்த பிரசங்கம் ஜான் பிரதருடைய ஆசீர்வாதத்துக்காகவா? யாருடைய ஆசீர்வாதத்துக்காக? உங்கள் ஆசீர்வாதத்துக்காக. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். 2 கொரிந்தியர் 9:10. நீ தசமபாகம் கொடுத்துட்டீங்கன்னா தேவன் என்ன தருவார்? விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்கச் செய்வார். அளவில்லாமல் வர்த்திக்க வச்சுருவாருங்க. விதைக்கிறவனுக்கு என்ன செய்கிறாரு? விதையை கொடுக்கார். நீ தசமபாகம் பணத்தை கொடுக்கிறாய், திரும்ப உனக்கு என்ன தருவார்? பணத்தை தருவார். எப்படி தருவார்? ரெட்டத்தனையாய் தருவார், 100 தருவார். நீ எதை விதைக்கிறாயோ அதை நிச்சயமாக அறுப்பாய். அப்படி தசமபாகம் பணத்தை செலுத்தும் பொழுது பணமாக தேவன் உனக்கு திரும்ப தருகிறார். தசமபாகத்தை நீ அரிசியாக செலுத்தும் போது அரிசியாக தேவன் உனக்கு திரும்ப தருகிறார். நீ எதை விதைக்கிறாயோ அதை கட்டாயமாக என்ன செய்வாய்? அறுத்து கொள்ளுவாய். அது ஆசீர்வாதமான அறுவடையாக இருக்கணும். இன்னும் முக்கியமான ஒன்று சொல்ல முடிக்கிறேன். பூமிக்குரிய ஆவிக்குரிய பலனை அதிகமாக பெற எங்கே விதைக்க வேண்டும்? இது ரொம்ப முக்கியம். நிறைய ஜனங்களுக்கு தெரியாமல் தவறான இடத்தில் விதைத்து கொண்டிருக்கிறார்கள். தவறான விதத்தில் விதைக்கிறதுனால என்ன நடக்கும்? நான் நல்லா மறந்துடுங்க, இங்கே நின்று பேசுகிறது ஜான் பிரதர் அல்ல, ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார், வசனத்தை பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் வசனத்தை மட்டும்தான் பார்க்கணும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ எங்கே விதைக்க வேண்டும்? வாசிங்க, மத்தேயு 13:3-4. அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. இந்த வசனம் எல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? வழியில விதைச்சோம்னா அது என்ன செய்யும்? பறவை எடுத்துட்டு போயிடும். அடுத்தது, சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. இதெல்லாம் அழிந்து போகிற விதையா இருக்கு. ஒரு இடத்துல போட்டுட்டே வராங்க, ஒன்னொன்னு அழிஞ்சு போகுது இல்லையா? அடுத்து, சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. சிலது 100ஆகவும், சிலது 60ஆகவும், சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன்
கேட்க கடவன் என்றார். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். நாம் எந்த நிலத்தில் விழணும்? நல்ல நிலத்தில் விழணும். இங்கே 2 அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது. அதுக்கும் ஜோடனையான வசனங்கள் இருக்கிறது. இப்போ ஒன்று, நாங்கள் எங்கள் ஊழியக்காரங்க மூலியமாக வசனம் உங்கள் இருதயத்தில் விதைக்கப்படுகிறது. அது நல்ல நிலத்தில். இப்போ கேட்குறவங்க உற்சாகமாக கேட்டால், கவனமாக கேட்டால் உங்களுக்கு 30, 60, 100 பலன் கொடுக்கும். தூங்கிக்கிட்டே கேட்டால் ஒரு பலனும் இருக்காது, உள்ளதும் கருகி போகும். இதான் இதன் அர்த்தம். இது வசனம் விதைக்கிறது, வசனம். இன்னொன்று, நீங்களே விதைக்கப்படுவது. நீங்கள் தான் விதை. நீங்கள் எங்கே விதைக்கப்படணும் அப்படின்னா, வழி அருகே விதைக்கப்படக்கூடாது, முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்படக்கூடாது, கற்பாறையில் விதைக்கப்படக்கூடாது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட வேண்டும். மத்தேயு 5:22, 23, 24 வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆனால் இன்னைக்கு அநேக சபைகள் இந்த வசனத்துக்கு விரோதமாக இருக்கு. அநேக சபை, நான் யாரையுமே குற்றப்படுத்தலை, யாரையும் குற்றப்படுத்துறது என்னுடைய வேலையும் அல்ல. சத்தியத்தை சத்தியமாய் சொல்லித் தருவது என்னுடைய வேலை. இங்கே சொல்லப்பட்டபடி இந்த வசனத்தின்படி இன்றைக்கு அநேக சபைகள் இல்லை. ஒருவரை ஒருவர் குறை சொல்லவும், ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தவும், ஏன் எக்ஸ்ட்ரீமாக போய் அருவாள் எடுத்து வெட்டவும் செய்கிறார்கள். ஆமாம், சபைக்குள்ள சண்டை நடக்கு. பலிபீடத்தில் ரத்தம் சிந்துகிறார்கள். பலிபீடத்தில் வெட்டுறாங்க வச்சு. ஊழியக்காரங்களை விசுவாசி வெட்டுறாங்க, விசுவாசியை ஊழியக்காரர் கடிக்காரு, 10 பல்லு ஒரு கையில் பதியுது. என்னெல்லாம் அட்டூழியம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் அட்டூழியம் நடக்கு. இப்போ அந்த நிலத்தில் நீங்கள் விதைக்கிங்க, என்ன ரிப்பீட்டு கிடைக்கும்னு பைபிள் சொல்லுது. இங்கே அப்படி ஒரு இடம். இப்போ சத்தியத்துக்கு விரோதமான ஒரு இடம், அங்கே நீங்கள் விதைக்கிங்க. ஏன் விதைக்கிங்க? எங்கள் அப்பா இங்கே தான் போனார், எங்கள் தாத்தா இங்கே தான் போனார், நாங்கள் பாரம்பரியமாக இங்கே தான் போகிறோம் அப்படின்னு பாரம்பரியத்தை வைத்து கொண்டு அப்படிப்பட்ட நிலத்திலே விதைத்தால், மத்தேயு 7:6 சொல்லுகிறது, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். இன்னைக்கு அநேகருடைய காணிக்கை வீணாய் போய்கொண்டிருக்கிறது. தேவ ஜனமே, போடக்கூடாத இடத்துல கொண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்கு? அது அவர்களையும் பீறி அவர்கள் சந்ததியும் பீறத் தொடங்குகிறது. அப்படிப்பட்ட இடத்துல பன்றிகள் முன் நம்முடைய முத்துக்களை போடக்கூடாது. உங்களுக்கு மனசாட்சி ஒன்று இருக்கும், அது சொல்லும் இங்கே தப்பு நடக்கு, இங்கே தப்பு நடக்கு, இங்கே நம்முடைய காணிக்க போகக்கூடாதுன்னு மனசாட்சி சொல்லும். ஆனால் பெருமை சொல்லும், என்ன செய்ய, எல்லாரும் பார்க்காங்க, எல்லாரும் கேட்காங்க, இந்த நேரத்தில் நான் போட்டு தான் ஆகணும், நான் கொடுத்து தான் ஆகணும், இதை செஞ்சு தான் ஆகணும்னு நீங்களே உங்களுக்கு நீதிமானாக மாறி கர்த்தருடைய நீதியை விளக்குவீங்க. அப்போ கர்த்தருடைய நீதியை விளக்கும் போது அது பொல்லாத நிலத்தில் விதைக்கப்படுகிறது. பொல்லாத நிலத்தில் விதைச்சா அது என்ன செய்யாது? முளைக்கவே முளைக்காது. அப்படியே முளைச்சாலும் அது முள் செடியாக மாறி முளைக்கும். தேவ ஜனமே, நம்முடைய விதை எல்லாமே மத்தேயு 6:1-2 வாசிங்க. மனுஷர் காண வேண்டுமென்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் சில கிராமங்களில் ஊழித்து போயிருக்கேன். சபை பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். சபையில் பார்த்தீங்கன்னா நிறைய இப்படி டியூப்லைட் மாட்டிருப்பாங்கல்ல, ஒவ்வொரு டியூப்லைட்டில் ஒருத்தன் பேர் எழுதியிருக்கும். ஃபேனில் ரெக்கைக்கு பதிலாக பேர் தான் அதிகமாக இருக்கும். டேபிளில் பேர் எழுதி வச்சுருப்பான். உட்கார்ற சேரில் பேர், உபயம் இன்னார், உபயம் அன்னார், உன் பலன் அங்கேயே முடிஞ்சு போச்சுன்னு பைபிள் சொல்லுது. என்னைக்கு உன் பேரை நீ வெளிப்படுத்தினாயோ இந்த பூமியில், நான் தான் செஞ்சேன்னு, அன்னைக்கு உன் பலன் இந்த பூமியிலேயே முடிஞ்சு போச்சு. பரலோகத்தில் உனக்கு பங்கும் இல்லை, பாத்திரமும் இல்லை. இதை நான் சொல்லலை, வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்ம செய்கிற தர்மம் எப்படி இருக்கணும், உதவி எப்படி இருக்கணும், காணிக்கை எப்படி இருக்கணும்? வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது.
அப்படி செய்து விட்டால் பரலோகத்தில் என்னுடைய பங்கு மிகுதியாக இருக்கும். மத்தேயு 6:3-4 வாசிங்க. நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ரகசியம், நீங்க யாருக்கும் தெரியாம உங்க உதவிகளை செய்ய செய்ய கர்த்தர் உலகம் அறியும்படி அவங்கள உயர்த்திக்கிட்டே இருப்பார். உலகம் ஆச்சரியப்படும், தப்பா கூட பேசலாம். என்ன ஸ்மக்லிங் பண்றானா, என்ன பண்றான் இவன், திடீர்னு வீடு வாங்குறான், திடீர்னு காடு வாங்குறான், என்னம் இல்லாம செய்யறான இவன். ஆனால் கர்த்தரோடு உங்களுக்கு இருக்கிற உறவு அவனுக்கு தெரியாது, உலகத்தானுக்கு. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீ தர்மம் செய்யும்போது ரகசியமாக மறைமுகமாக செஞ்சுட்டின்னா, வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியாத அளவுக்கு செஞ்சுட்டின்னா, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா ஊரே பார்க்குற பேர் செய்வார். அதுக்கு நாம் எப்படி செய்யணுமா, ரகசியமாக நம்ம செய்கிறது வெளியே தெரியவே கூடாது. நம்ம ஒளிவு மலைச்சப்ப கூடாரத்தில் இருக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. கொடுத்துட்டு உடனே ஃபோன் பண்ணி நான் கொடுக்குறது வெளியே தெரியக்கூடாது. இப்போங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க, அப்படி நிறைய பேர் இருக்காங்க. நான் செஞ்சது வெளியே தெரியவே, நானாக தான் எனக்காவது உளறிடுவேன், நானாக தான் எனக்கு வாஞ்சையில் என்ன செய்வேன், உளறிடுவேன். செய்கிறது எப்படி செய்வாங்க, பெருசு பெருசாக செய்வாங்க. ஆமாம், இந்த நிறைகுடம் தடும்பாதுன்னு சொல்லுவாங்கல்ல, நிறைகுடம் ஒரு நாள் என்ன செய்யாது, அது குறைகுடம் என்ன செய்யும், தலக்குன்னு தழுமிக்கிட்டே கிடக்கும் இல்லையா. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய பலன் இந்த பூமியிலேயே முடிஞ்சு போச்சு. ஸோ நம்ம கர்த்தருக்கு கொடுப்பது தசம பாகமாக இருக்கட்டும், காணிக்கையாக இருக்கட்டும், எப்படி கொடுக்கணும், விசனம் இல்லாமல் கொடுக்கணும் இல்லையா. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். தெய்வ ஜனமே, நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்துக்காக உண்மையுள்ள ஊழியம், திரும்பவும் சொல்கிறேன், உண்மையுள்ள ஊழியத்துக்கு அது ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிடுவார். எந்த ஊழியம் உண்மை உள்ள ஊழியம், எந்த ஊழியம் பகட்டான ஊழியம், எந்த ஊழியம் பாரம்பரியமான ஊழியம், எது பெருமைக்குரிய ஊழியம், நிறைய இருக்குது ஊழியத்தில். அப்போ ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார், இது உண்மையுள்ள ஊழியம், உன்னுடைய பணத்தை இதுதான் நல்ல நிலம், அதில் விதை, நீ விதைச்சிட்டின்னா 30, 60, 100 பலன் பெற்றுக்கொள்வாய். தேவ ஜனமே, ஸோ கர்த்தர் உங்களை என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிறார். கடனை அடைபார மாட்டாரா, இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் இப்போ நான் சொன்ன ஏதாவது பாரமானதாக இருக்கா? ஆனால் உனக்காக ஜீவனை தந்த தெய்வத்துக்கு அவர் என்ன சொல்கிறாரு, பாரமான ஒன்றை நீ சுமக்காத, வசனத்தின்படி நட இல்லைங்களா. எங்கள் ஐயா எனக்கு அடிக்கடி சொல்கிறது, ஜான் பிரசங்கம் யார் வேணாலும் பண்ணிடலாம்டா, இந்த பைபிளை 10 தடவை வாசிட்டான்னு வச்சுக்கேன், ஆதியாகமம் வெளிப்படுத்துற வரைக்கும் 10 தடவை வாசித்து முடிச்சிட்டின்னா இந்த பைபிளை மனப்பாடமாக நீ எங்கே வேணாலும் பிரசங்கம் பண்ணிடலாம். 2 வசனம் தெரிஞ்சால் போதும், உனக்கு இருக்கிற அறிவை வச்சு நீ எங்கே வேணாலும் பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் சத்தியத்தை சொல்வது முக்கியமல்ல, சத்தியத்தின்படி வாழ்வதே முக்கியம் அப்படிம்பார். எனக்கு கற்றுக் கொடுத்த என் ஆவிக்குரிய தகப்பன் செத்து போயிட்டார். செத்து போயிட்டான்னு சொல்ல கொண்டுட்டாங்க அவரை. ஆமாம், பலிபீடத்தில் வச்சு கொண்டாங்க அவரை. ஆமாம், ஸோ அந்த ஆவிக்குரிய தகப்பன் கற்றுக் கொடுத்த நான் இன்றைக்கு வரைக்கும் கடைப்பிடிக்கிறேன். சத்தியத்தை எல்லாரை விட தெளிவாக சொல்ல எனக்கு கிருபை இருக்குது. ஆனால் சத்தியத்தின்படி நடக்க நான் வாஞ்சிக்கிறேன். தேவ ஜனமே, உங்கள் கடன் பாரம் மறையணும்னா, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும், இது கட்டாயம்லாம் கிடையாது, உங்கள் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். மொத்தம் 7 பாயிண்ட்டு, 6 பாயிண்ட் முடிச்சிட்டேன். 7வது பாயிண்ட்டு கீழ்ப்படிதல். கட்டாயமாக பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவது போல விசுவாச பிள்ளைகள் ஊழியருக்கும், ஊழியர்கள் தேவனுக்கும் கீழ்ப்படியணும். வாசிங்க ஆதியாகமம் 9, 20, 21, 22. நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். இப்போ இந்த வசனத்தை நல்லா தியானிச்சு பாருங்க. நோவா படகுல மிதக்காரு இல்லையா, தண்ணி மேலே மிதந்துட்டு போறாரு, தொடர்ந்து மிதக்காரு. எது வரைக்கும் தண்ணி பெருகி இருந்தது? உலகத்தின் உயரமான மலைனா எவரெஸ்ட்னு வச்சுக்கோங்க. எவரெஸ்ட் உயரத்துக்கு முங்கிட்டு, நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போனாலே ஆச்சரியப்படுறோம், ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி வந்துட்டு ஆச்சரியப்படுறோம். நோவாவின் காலத்தில் எது வரைக்கும் தண்ணி வந்துச்சு? எவரெஸ்ட் முங்கி போச்சுங்க. எவரெஸ்ட்னா இந்த பில்டிங்கை பார்த்துக்கோங்க, இந்த பில்டிங் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 500 பில்டிங் அடுக்கணும் நீங்கள், மேலே 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 அடுக்கிக்கிட்டே போகணும். அதான் எவரெஸ்ட்டு. அந்த எவரெஸ்ட்டே என்ன செஞ்சுட்டு
முங்கிட்டு நோவா பேழையில் போயிட்டே இருக்காரு, குடும்பம் உள்ளே இருக்குது. நோவாவுக்கு கரையை கர்த்தர் காமிக்கிறார். அராரத்து மலையில் கரையை கட்டுறார். தட்டுது தலை, அராரத்து மலை தட்டுது. இப்போ அப்போ பேழையை நிப்பாட்டியாச்சு. நோவாவும் குடும்பம் வெளியே வராங்க. நோவா செஞ்ச வேலை என்னது? கர்த்தருக்கு பலியிட்டான். ரெண்டாவது என்ன செஞ்சார்? அந்த அங்கே தான் எழுதியிருக்கு. முதல்ல கர்த்தருக்கு பலியிட்டான். ரெண்டாவது ஏன் திராட்சை தோட்டத்தை நாட்டலாம்? எவ்வளோ பயிர்கள் இருக்குது, எவ்வளோ பயிர் இருக்குல்ல. ஏன் அரிசி வச்சுருக்கேன்? முதல்ல அரிசி, கோதுமை வச்சுருக்கலாம். முதல்ல திராட்சை தோட்டத்தை தான் நாட்டுனார் அவர். எதுக்கு சொல்லுங்கள்? அதெல்லாம் இல்லை. இப்போ இங்கே சாக்கடை அல்றாங்கல்ல ஜனங்கள், சில பேர், சில மக்கள் சாக்கடை அல்வாங்க பாருங்கள். அவங்க என்ன செஞ்சுட்டு போய் சாக்கடை அல்வாங்க? அந்த காலத்தில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது கக்கூஸ் சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க என்ன செஞ்சுட்டு போவாங்க? சாராயம் குடிச்சிட்டு போவாங்க. ஏன்? அந்த நாத்தம். இப்போ நோவா பேழை மிதந்து கொண்டிருக்கிறது. நோவா குடும்பம் மட்டும் ஹாப்பி ஜேர்னியாக போயிட்டுருக்கு. நோவா பேழையோடு கூட கொஞ்சம் பேர் மிதந்து வராங்க. இப்போ எத்தனை பேர்? 8 பேரா? 8 பேர் பேழைக்கு உள்ளே இருக்காங்க. முதல்ல நல்லா முழுசாக கேட்டுட்டு பதில் சொல்லுங்கள். 8 பேர் பேழைக்கு உள்ளே இருக்காங்க. நான் கேட்குறது பேழைக்கு வெளியே. பேழைக்கு வெளியே தண்ணி இருக்குது. தண்ணி கோடிக்கணக்கான பேர். முழு உலகமும் ஜலத்தினால் முங்கிச்சா முங்கலியா? நோவா இருந்த ஊர் மட்டும்தானா? தூத்துக்குடி முங்கிச்சு. இந்த உலகங்கிறது புதிய உலகமா? இது நோவா வாழ்ந்த கல்லறை தோட்டம். அப்போ தூத்துக்குடி மாதிரி பேர் வேணால் வேற யாரும் இருக்கலாம். அப்போ இந்த ஊர் இருந்திருக்குமா இருக்காதா? இருந்திருக்கும். எல்லா ஊரும் இருந்திருக்கும். 120 வருஷமாக சுவிசேஷம் சொல்லி ஒரு வயலும் மனம் திரும்பலை, ஒருத்தரும் கீழ்ப்படியில். ஆண்டவர் அழிச்சிட்டாரு. இப்போ நோவா பயணப்படும் பொழுது நோவாவோடு கூட கோடிக்கணக்கான பிணங்கள் பயணப்படுகிறது. பிணம் செத்தா, மனுஷன் செத்தா மிதப்பானா தாந்துருவானா? மிதப்பான்ல. இப்போ மிதந்துட்டான். எத்தனை பேர் மிதக்கான்? ஒரு டெட் பாடியை வீட்டில் வைக்க முடியுமா? அப்பா அத்தான்னு கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்கள்ல, அப்பா அம்மா சொந்தம் பந்தம். செத்த பிறவருக்கு பேர் என்னது? பாடி எப்போ எடுப்பீங்க? அது வரைக்கும் மாமா மச்சாம்மா மச்சான் உயிர் நண்பனேன்னு நான் கேட்பான். ஆனால் வந்த உடனே பாடி எப்போ எடுப்பீங்க? ரொம்ப நேரம் ஆகிட்டே நாரிருமே. ஒரு பணத்துக்கே நம்ம பயப்படுறோமே. நோவாவை சுற்றி கோடிக்கணக்கான பணம் பிறந்துட்டு வருது. நாரி இருக்குமா? நாரி இருக்காதா? நோவா கர்த்தர்ட்ட ஏன் அடையாளம் கேட்டார் தெரியுமா உங்களுக்கு? இந்த மழை பெய்யும்போது நோவா அடையாளம் கேட்டுட்டார். மழை பெய்யும்போது கேட்கல, இதெல்லாம் முடிஞ்சு அடையாளம் கேட்கார். எதுக்காக அடையாளம் கேட்டார்? எப்பா ஏசப்பா கர்த்தாவே, இதுக்கு பேசாமல் நீ கொண்டிருக்கலாம்யா. 140 நாளாக நாத்தம் தாங்க முடியல சாமி, வாந்தியாக வருது எனக்கு. கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. கோடிக்கணக்கான பணம் எவ்வளோ நாரி இருக்கும், எவ்வளோ நாத்தத்தை தாங்க முடியாமல் முத திராட்சை தோட்டத்தை நாட்டிட்டார். காரணம், கொண்டு வந்த திராட்சை ரசம் முடிஞ்சு போச்சு. வாசிங்க, கொண்டு வந்த திராட்சை ரசம் எப்படி முடிஞ்சு? வாசிங்க 22 வாசிங்க. அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். பாருங்க, இங்க நோவா ஃபுல் போதையில் எப்படி படுத்து கிடக்காரு? நிர்வாணமாக படுத்து கிடக்காரு. உடம்புல ட்ரெஸ் இல்லை. ட்ரெஸ்ஸு தன்னை விட்டு போனது கூட அவருக்கு தெரியல. அவ்வளவு போதையில் நோவா படுத்து கிடக்கார். இப்போ மகன் வாரான். மகன் வந்து வெளியே போய் என்ன சொல்கிறான்? கிழவனை பாரு, கிழவனை பாரு, கிடையாது அண்ணன் தம்பி ரெட்டியர் வா, கிழவனை பாரு, கிழவன் எப்படி கிடக்காம பாரு, போதையில் எப்படி கிடக்காம பாரு, நிர்வாணமாக கிடக்கான்னு சொல்லிட்டு கேலி பண்ணிட்டு போகிறான். ரெண்டாவது 2 தம்பிமார் அண்ணன்மார் உள்ள வராங்கல்ல, அவங்க என்ன செஞ்சாங்க? இப்போ நோவா இப்படி படுத்து கிடக்காருன்னா இப்படியே வரல, தகப்பனுடைய நிர்வாணத்தை அவங்க என்ன செய்யலை? பார்க்கல. பின்முகம் பின்னிட்டு வருகிறார்கள். இப்படி ஏன்னா இங்கே திரும்பினா அப்பா பார்த்துருவோம், அப்பா நிர்வாணமாக இருக்கார் அப்படின்னு பார்க்காம பின்னிட்டே நடந்து பெட்ஷீட்டை கொண்டு வந்து நினைச்சாங்க, அப்பாவை மூடி விடுறாங்க. இப்போ நோவா முழிச்சிட்டார். முழிச்ச உடனே அவர் செஞ்ச விஷயம் என்னது? சாபம் போட்டார். யாருக்கு சாபம் போட்டார்? அந்த சந்ததி இன்னைக்கு வரைக்கும் சபிக்கப்பட்ட சந்ததி. இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் சபிக்கப்பட்ட சந்ததி. அந்த சந்ததி நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தப்பு பண்ணது, அசுத்தமாய் படுத்து சாராயம் குடித்தது,
நிர்வாணமாக இருக்கேன்னு தெரியாமல் கூட மயங்கி கிடக்கிறது அது தப்பா? அப்பா இப்படி கிடக்காருன்னு சிரிச்சிட்டு போனது தப்பா? இப்போ உலக பிரகாரமாக சிந்திங்க. இப்போ உங்கள் பிள்ளைய கற்பனை பண்ணுங்க. உங்கள் வாலிப பையன் அப்பா குடிச்சிட்டு கிடக்காரு நிர்வாணமாக, சிரிச்சிட்டே போனால் மனைவியாகிய அவர்கள் என்ன சொல்லுவாங்க? இந்த மனுஷனுக்கு அறிவு இல்லையா? பிள்ளைங்க இருக்கிற வீடு இப்படி நிர்வாணமாக கிடக்கலாமா? அறிவில்லாத மனுஷன் அப்படி தானே சொல்லுவீங்க. தப்பை யார் மேலே சொல்லுவீங்க? நோவா மேலே சொல்லுவீங்க. ஆனால் ஆண்டவர் தப்பை யார் மேலே சொன்னார்? பையன் மேலே சொன்னார். இது என்ன அநியாயமாக இருக்குது? தப்பு பண்ணது யார்? அப்பா. பனிஷ்மெண்ட் இன்னைக்கு வரைக்கும் வாங்கி இந்த 2025 வரை நோவா காலத்தையும் பார்த்துக்கோங்க, இப்போவும் பார்த்துக்கோங்க. இப்போ அது பிரசங்கம் பண்ணால் ரொம்ப நேரம் ஆயிரும். இப்போ வரைக்கும் அந்த பையன் பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு இருக்கான். அந்த சந்ததி தண்டனையை வாங்கி கொண்டிருக்கிறது. செஞ்சது ஒரே தப்பு, அப்பாவுடைய நிர்வாணத்தை வெளியே போய் சொன்னது. ஆண்டவருங்க நமக்கு என்ன கற்றுத்தருகிறார்? நீ அப்பாவை பார்க்க, ஆனால் நான் அவனை நீதிமானாக பார்க்கேன், நான் அவனை ஊழியக்காரனாக பார்க்கேன். நீ அவனுடைய நிர்வாணத்தை ஊரெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாய், ஆனால் அவன் எனக்கு நீதிமான், அவன் ஏன் பிள்ளை. நீ அதை ஊரெல்லாம் சொல்கிறதுனால உன் சந்ததியை சபிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்? அவனை மட்டுமல்ல, நான் திரும்பவும் சொல்கிறேன், அதுக்கு ஒரு பிரசங்கம் வேணால் இன்னொரு நாள் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் சபிக்கப்பட்டிருக்கு அந்த சந்ததி. தேவ ஜனமே, நாம் ஊழியக்காரர்களுக்கு, தேவ மனிதர்களுக்கு கீழ்ப்படிய பழகிட்டு அவன் என்னத்தையும் செஞ்சுட்டு போகிறான். கர்த்தர் அவன்கிட்ட அவன் கணக்கு கொடுக்கணும். அவனுக்கு தண்டனை கிடையாதா? ஊழியக்காரனுக்கு தண்டனை உண்டு, தண்டனை கட்டாயம் உண்டு. தப்பு பண்ணுற ஊழியக்காரனுக்கு தண்டனை உண்டு. அது கர்த்தருக்கும் அவனுக்கும் உரியது. அவனை குறித்து ஊரெல்லாம் தூற்றி திரிந்தால் அந்த சாபம் நம் மீதும் நம் சந்ததி மீது உட்காரும். இது தெரியாமல் அநேகர் செயல்படுகிறார்கள். ஏன்னா நான் சொல்லலைங்க, திரும்பவும் சொல்கிறேன், வசனம் சொல்லுகிறது, அதை சொல்கிறேன். வாசிங்க எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் உங்களை நடத்துகிற ஊழியக்காரர்கள் பிரயோஜனமாய் சந்தோஷம் உங்களை பார்த்தாலே என்ன வரணும்? சந்தோஷம் வரணும். உங்களை பார்த்தாலே ஊழியக்காரனுக்கு திக்கு திக்குன்னு ஆயிடக்கூடாது. உங்களை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் வந்துட்டுன்னா நீங்களும் உங்கள் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்களை பார்த்து அவனுக்கு திக்கு திக்குன்னு வருது அப்படின்னா அதை நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம். இது எல்லா அட்டூழியம் என்ற ஊழியக்காரனுக்கு இது பொருந்தாது. அட்டூழியம் என்ற ஊழியக்காரனுக்கு பொருந்தாது. மக்கள் காணிக்கையெல்லாம் வாங்கி கொள்ளையடிக்கிறவனுக்கு இது பொருந்தாது. மக்கள் காணிக்கையை வாங்கிட்டு சுகபோகமாக வாழ்கிறவனுக்கு இது பொருந்தாது. அதை கர்த்தருக்காக பயன்படுத்துகிற, கர்த்தருக்காக வாழுகிற உண்மை உள்ள ஊழியர்களுக்கு தான் இது பொருந்தும். அட்டூழியம் என்ற ஊழியக்காரங்கிற பேரில் அட்டூழியக்காரன் நிறைய இருக்கான், அவனுக்கு பொருந்தாது. உங்கள் நல்ல தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் என்ன செய்கிறார்களாம்? விழித்திருக்கிறார்கள். என்னை அறிந்த என் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு தெரியும், நானும் பாஸ்டர்மாவும் எப்படி அப்படின்னு. நீங்கள் ஒரு காரியத்தை சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் என்ன செய்வோம்? நீங்கள் ஜெயம் பெறுறவரை உங்களுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம்? ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதுக்காக தான் தனிமை ஜெபார எங்கள் சர்ச்சில் கட்டி வச்சுருக்கோம். தேவ ஜனமே, உங்களுக்காக தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கணும். நீ ஞாயிற்றுக்கிழமை வர, ஹலோ பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா, அந்த காணிக்க போட்டாச்சு, காணிக்க போட்டியா, தசம்பம் வச்சியா, ஓகே ரைட்டு போ, நீ தான் கூப்பிட்டு. ஒன்றுமே கொடுக்காத, இவன் ஏழையா தூர தள்ளு. பணக்காரனுக்கு ஒரு வரவேற்பு, ஏழைக்கு ஒரு வரவேற்பு, செருப்பா கழட்டி அடிக்கணும். ஆமாம், அட்டூழியக்காரன் எல்லாரும் சமம். ஆமாம், எல்லாரும் ஒன்று, பணக்காரனும் ஒன்று தான், ஏழையும் ஒன்று தான். அப்படிப்பட்ட ஊழியக்காரனை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நீங்கள் என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. உங்கள் ஆத்திரமாவுக்கு உத்தரவாதமாக விழித்திருக்கிற ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு ஊழியத்தை செய்யணும். சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து, கீழ்ப்படுகிறது ஒன்று, அடங்குறது ஒன்று. சில பேர் அடங்கவே மாட்டான். ஆண்டவர் சொல்கிறார், ஊழியக்காரன் கைக்குள்ள நீ என்ன செய்ய? கர்த்தருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். இப்போ இங்கேருந்து பிரசங்கம் பண்ணுறது ஜான் பிரதரா பரிசுத்த ஆவியானவரா அப்படின்னா உங்கள் கடனெல்லாம் கர்த்தர் அடைச்சிடுவார். காரணம், நீங்கள் சத்தியத்தை அறிய ஆரம்பிச்சிட்டீங்க. ஜான் பிரதர் ஏதோ வாய்க்கு வந்து பேசிகிட்டு இருக்காருன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே நடக்கும். ஆமாம், உன் வாயின் வார்த்தை நிறைவேறும். இப்போ ஜான் பிரதர் மூலியமாக ஆவியானவர் சொல்கிறார், உன் கடன் சீக்கிரம் அடைக்கப்படும். இதை நம்பிட்டீங்கன்னா உங்கள் கடன்
அடைக்கப்படும். இந்த 7 காரியத்தை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? கடைசி காரியம் கீழ்ப்படிவது. ஸோ இந்த 7 காரியத்தையும் ரொம்ப பாரமாக செய்யவே முடியாத காரியமா? யாருக்கு இதெல்லாம் செய்யவே முடியாதோ அவங்க கடன் அடையவே அடையாது. எழுதி வச்சுக்கோங்க. இந்த 7 காரியத்தை நீங்கள் ரிவைஸ் பண்ணி வச்சு இதை நான் செய்வேன், ஏன்னா இது பாரமானது கிடையாது. இந்த 7ஐயும் ஞாபகம் எழுதி வச்சவங்க வாசிங்க. 7 காரியம் சொன்னல, யாராவது ஒரு ஆளாவது எழுதிருக்கீங்களான்னு பார்ப்போம். ஒன்று ஒன்றா சொல்லுங்கள். முதல்ல மன்னிப்பு, விசுவாசம். ஒருத்தர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க சொல்லட்டும். ஒரு நிமிஷம். மன்னிப்பு, விசுவாசம், உங்கள் தொழிலை ஆசீர்வதிப்பார், கர்த்தருக்கு பிரியமாக வாழணும், யாரிடத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்காரோ. இங்கே தான் நிறைய பாயிண்ட் இருக்குது. யாரிடத்துல இங்கேருந்து பாயிண்ட் வேற தொடங்குது. தசம பாகம், கீழ்ப்படிதல், இதெல்லாம் கர்த்தருக்கு உற்சாகமாக கொடு. உங்கள் நேரம் ரொம்ப முக்கியமாக. உங்கள் நேரம் இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக கொண்டு வந்துடணும் உங்கள் வாழ்க்கையில். இது ஏதோ சத்தியத்தை கேட்டோம் போனோம் வீட்டில் போய் தூங்கணும்னா கடன் அடையே அடையாது. எழுதி வச்சுக்கோங்க. ஜான் பிரதர் பொய் சொன்னார் சொல்லிடுறாங்க. ஜான் பிரதர் சொன்னார் கடன் அடையணும் 10 நாளில், 10 நாள் 11 மாறிடும், கடன் அடையாது. ஆனால் ஜான் பிரதர் சொன்ன இந்த விஷயத்தை ஆவியானவர் சொன்னார். ஆவியானவர் என்னோடு பேசினார், நான் இதை செயல்படுத்துவேன் அப்படின்னு செயல்படுத்தினா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்கிறத காட்டிலும் சீக்கிரமாக உங்கள் கடன் அடைக்க போயிடும். ஆமாம், அடையுமா அடையாதா? அதுக்கு என்ன செய்வார் கர்த்தர்? கடன் அடைக்கிறதுக்கு கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க, உங்கள் கடனை அடைக்க கர்த்தரே ஒரு காரியத்தை செய்வார். ஆமாம், இந்த 7 காரியத்தை நீங்கள் செஞ்சிட்டா கர்த்தர் உங்களுக்கு செய்கிற காரியம் ஏசாயா 45:4. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். யாரு கொடுக்கா? கர்த்தரே கொடுக்காருங்க. என்ன கொடுக்காரு? உங்க ஆசீர்வாதத்தை பிசாசு அந்த காலத்துல ஒளிச்சு வச்சு உனக்கு கடன்காரன் ஆக்கிட்டான். இப்போ இந்த 7 காரியத்தை நீங்கள் செய்ய ப்ராக்டிஸ்லாம் எடுக்கும்போது, நீங்கள் ப்ராக்டிக்கலாக எடுக்கும்போது தேவன் என்ன செய்கிறாரு? முதல்ல அந்த வெண்கல கதவு எத்தனை இருக்குன்னு தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் வெண்கல கதவுனா நீங்கள் ஒரு கதவு கிடையாது. இங்கே பன்மையில் எழுதியிருக்கா, ஒருமையில் எழுதியிருக்கா? கதவுகளைனா அந்த நாட்களில் ஒரு பொக்கிஷத்தை ஒரு ராஜா பேசத்தில் ஒரு கதவு போட மாட்டாங்க, மினிமம் 100 கதவு போடுவாங்க. எத்தனை கதவு? 100 கதவை உடைக்கிறதுக்குள்ளே திருடன் டயர்டாயிருவான். இப்போ பிசாசு என்ன பண்ணுது? உங்கள் ஆசீர்வாதத்தை அப்படி 100 கதவு வெண்கல கதவு போட்டு பூட்டி வச்சுட்டான். நீங்கள் இந்த 7 காரியத்தையும் விசுவாசத்தோடு செஞ்சு முடிச்சா தேவன் என்ன செய்வாராம்? 100 வெண்கல கதவுகளையும் உங்களுக்காக உடைப்பார். உடைப்பாரா மாட்டாரா? நம்புறவங்க இல்லையே சொல்லுங்க பார்ப்போம். 2வது, இருப்பு வெண்கல கதவுல ஒன்னொன்னு என்ன இருக்கு? இருப்பு தாழ்பால் இருக்கு, ஸ்ட்ராங்கா. அங்க அவ்வளத்தையும் போட்டு அடிச்சாரு, உடைக்கார். இருப்பு தாழ்பால்களை முறித்து. பொக்கிஷத்தை பிசாசு எங்க கொண்டு வச்சிருக்கு? அந்த காலத்தில் கொண்டு வச்சிருக்கு. உன்னை கடனாளியாக்க. கர்த்தர் கொடுக்குற பொக்கிஷம் உனக்கு கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு நீ கடனாளியாக்க உன் பொக்கிஷத்தை அந்த காலத்தில் வச்சிருக்கு. இப்போ கர்த்தர் அந்த காலத்தில் இருக்கிற அந்த பொக்கிஷத்தையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலையும் யாருக்கு கொடுப்பேன்? சத்தமாக சொல்லுங்க. யாருக்கு கொடுப்பாரு? சத்தமாக கேட்கவே மாட்டேங்க. யாருக்கு கொடுப்பார்? அந்த புதையலை உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா கடன் அடையுமா அடையாதா? அதுக்கு 7 காரியத்தை செய்யணுமா கூடாதா? 7 காரியம் பெரிய பாரமானதா? மொட்டையை போட்டு வேலை குத்திக்கிட்டு காலைல செருப்பு இல்லாமல் மலையேறி வானா சொல்கிறோம். ரொம்ப சிம்பிள் ஜாபு இது, ரொம்ப சிம்பிள் ஜாபு. நீங்கள் செஞ்சால் ஆசீர்வதிக்கப்பட்டு விடுவீர்கள். செய்யாமல் நான் விசுவாசிக்கிறேன் தேவன் எனக்காக யாவும் செய்து முடிப்பார்னா நடக்காது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. விசுவாசிக்கணும் முதல்ல. 2வது என்ன செய்யணும்? கிரியை செய்ய வேணும். கிரியை செய்வீங்களா? செய்வீர்களா? செய்வீர்களா? இந்த 7 காரியத்தை செய்வீங்களா மாட்டீங்களா? செய்வீங்களே. செஞ்சா கடன் அடையும், செய்யலைன்னா அடையாது. நான் விசுவாசிக்கிறேன். இதை கேட்டு எழுதி வச்சு ப்ராக்டிக்கலாக ஒரு 10 பேர் செஞ்சிட்டாங்கன்னா என்னுடைய பங்கு பரலோகத்தில் மிகுதியாக இருக்கும். ஏன்னா எல்லாரும் கடன் இல்லாமல் வாழணும்னா கர்த்தருக்கு வாசை. அவர் தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறபடி இருக்குல்ல. ஏன் தாமதிக்கிறாரு? கடன் வாங்கினா பரலோகத்துக்கு வர முடியாதுன்னு உங்களுக்கு தெரியாது, பிசாசுக்கு தெரியும். அதனால கர்த்தரை தாமதப்படுத்த அவன் எல்லாரு காலையும் விலங்கு போட்டுட்டே வரான். ஆண்டவர் இன்னைக்கு ஒரு விலங்கு அடுத்தா மறுநாள் அடுத்த விலங்கு அவனே மாட்டிக்கிறான். அப்போ பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ கடன் வாங்கணும்னா ஒரு அவசரம்னாலும் அப்படியே கண்ட்ரோலாக இருங்க. கர்த்தர் தர்ற வரை நான் காத்திருப்பேன். கர்த்தர் தர்ற வரை
நான் காத்திருப்பேன். ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருந்தான். நீங்கள் 25 வருஷம் காத்திருக்க வேண்டாம். ஆபிரகாம் காத்திருந்தது அவன் செய்த தவறு, அவன் மனைவி செய்த தவறு, அதனால் காத்திருந்தான். நீங்கள் அந்த தவறை செய்யாமல் கர்த்தர் கொடுத்த அந்த 7 பாயிண்ட்டையும் சரியாக படித்து சரியாக தியானித்து செயல்படுத்துங்க. வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிரு. கர்த்தரை நம்பி நீ வாழ்ந்திருப்பாய், காணமெல்லாம் நீ செழித்திருப்பாய். நீங்க படிங்க, எனக்கு தெரியல, நீங்க படிங்க. கர்த்தரை நம்பி நீ வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமாய் எப்போதும் கனி கொடுப்பாய், தப்பாமல் கனி கொடுப்பாய். வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமாய் எப்போதும் கனி கொடுப்பாய், தப்பாமல் கனி கொடுப்பாய். நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய். எழும்பா, எல்லாரும் எழுந்திருப்போமா? நல்லா உற்சாகமா கையை தட்டி, எல்லாம் சோம்பலும் போட்டு வெளியே நல்லா கையை தட்டி பாடுங்க. நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். கர்த்தரை நம்பி நீ வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். ஓடும் நதி நீ பாயும் இடத்தில் உயிரெல்லாம் பிழைத்திடுமே, சுகமாக வாழ்ந்திடுமே. ஓடும் நதி நீ பாயும் இடத்தில் உயிரெல்லாம் பிழைத்திடுமே, சுகமாக வாழ்ந்திடுமே. உற்சாகமா. வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். கர்த்தரை நம்பி நீ வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். பல நாட்டு மக்கள் உன் நீழல் கண்டு ஓடி வருவார்கள், பாடி மகிழ்வார்கள். பல நாட்டு மக்கள் உன் நீழல் கண்டு ஓடி வருவார்கள், பாடி மகிழ்வார்கள். நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். கர்த்தரை நம்பி நீ வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். கர்த்தரை நம்பி நீ வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். பஞ்ச காலத்தில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கிடுவார், தினமும் நடத்திடுவார். பஞ்ச காலத்தில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கிடுவார், தினமும் நடத்திடுவார். உற்சாகமா கையை தட்டி பற்றாத நீங்க பாடுங்க, கையை தட்டி பாடுங்க, கர்த்தருக்குள் மகிழ்ந்து பாடுங்க. உன் கடனை எல்லாம் கர்த்தர் அடைப்பாருங்கிற விசுவாசத்தோட பாடுங்க. கோடை காலத்தில் வறட்சி காலத்தில் அச்சமின்றி இருப்பாய், ஆறுதலாயிருப்பாய். கோடை காலத்தில் வறட்சி காலத்தில் அச்சமின்றி இருப்பாய், ஆறுதலாயிருப்பாய். நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய். உற்சாகமா நல்லா இன்னும் கையை தட்டி. கர்த்தரை நம்பி நீ வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போ. எல்லாரும் கண்ணை மூடி கர்த்தரை பாருங்க, எண்ணிய பார்க்க வேண்டாம். நல்ல கண்ணை மூடி கர்த்தரை பாருங்க. ஆமே, கண்ணை மூடுங்க. ஆமே, ஆமே, ஆமே. நல்ல உற்சாகமா கையை தட்டி விடுதலையா கடந்து போனோம். ஆவியானவர் உன்னை
உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் பிள்ளைய. நீ கடனோடு வாழ்வது கர்த்தருக்கு பிரியமல்ல. நீ கடன் இல்லாம விடுதலையா வாழணும். இன்னைக்கு நீயா இங்க வரல, கர்த்தரே உன்னை அழைத்து வந்திருக்கிறார். நீ விடுதலை பெற வேண்டும். நீ விடுதலை பெற்றுத்தான் ஆக வேண்டும். நீ கடனை அடைத்துத்தான் ஆக வேண்டும். கர்த்தரும் கடனை அடைக்கிறார். நீ விசுவாசி, நீ விசுவாசி. நல்ல உற்சாகமா கையை தட்டி ஆவியானவருக்கு இடம் கொடுத்து, ஒரு அபிஷேகத்துக்கு இடம் கொடுத்து அந்நிய பாஷையை பேசுங்க, அந்நிய பாஷையை பேசுங்க. கட்டுகள் அறுக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்துல. உன் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்துல. நீ பரிபூர்ண விடுதலையாக, சந்தோஷமாக, சமாதானமாக கடந்து போகிறாய். ஆமென். நீ துக்கத்தோடு அல்ல, நீ திக்கத்தோடு அல்ல, நீ சமாதானத்தோடு கடந்து போ. நீ சமாதானத்தோடு கடந்து போ. உன் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். போதாது. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல தேவன் பிரியமா இருக்கிறார். முதலாவது உங்க கையை உற்சாகமா தட்டி ஆவிக்குள்ள நிரம்பி கர்த்தர்ட்ட சொல்லுங்க, ஏசப்பா நான் உற்சாகமா என்னையே தருகிறேன், உற்சாகமா என்னையே தருகிறேன், என்னையே ஒப்பு கொடுக்கிறேன். நன்றி ராஜா, நன்றி நாதா, நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகள் கடனை எல்லாம் அடைத்து சாட்சியாய் வாழ வைங்கப்பா. இந்த பிள்ளைகளின் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. என் ஜனமே, நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. என் ஜனமே, இதோ ஆண்டவர் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார். இதோ ஆண்டவர் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஏசப்பா, இன்னும் எத்தனை தூரம் நடக்கணும்பா? இந்த கடனோட இன்னும் எத்தனை வருஷம் நான் நடக்கணும் அப்பா? இந்த பிரச்சனைகளோடு, இந்த வியாதியோடு இன்னும் எத்தனை நாட்கள் அப்பா? தகப்பனே அப்பா, எனக்கு விடுதலை கிடையாதா? எனக்கு விடுதலை தாங்கப்பா. கேளுங்க, கேளுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க. எங்கள் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. என் கணவருடைய தொழிலை ஆசீர்வதிங்க. என் மனைவியின் வேலையை ஆசீர்வதிங்க. என் பிள்ளைகளின் படிப்பை ஆசீர்வதிங்க. என் பிள்ளைகளின் வேலையை ஆசீர்வதிங்க. கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. கர்த்தர்ட்ட உரிமையா கேளுங்க. உங்களுக்காக ஜீவனையே தந்தவர் இதை தரமாட்டாரா? உங்களுக்காக உயிரே கொடுத்தவர் கடன் அடைக்க மாட்டாரா? நீங்க விசுவாசத்தோட கேளுங்க. ஏசப்பா, நான் இந்த இடத்துல இருந்து போகும்போது என் கடன் அடைக்கப்படும் என்கிற விசுவாசத்தோட கடந்து போகணும். அடுத்த மாசம் நான் வரும்போது நல்ல சாட்சி சொல்லணும். ஏசப்பா, என்னோடு நீங்க இடப்பட்டீரேன்னு சொல்லுங்க, சொல்லுங்க. கையை தட்டி, கையை தட்டி, அப்பா கிருப கிருப என சாட்சி சொல்ல வைங்கப்பா. சாட்சியாய் வாழ வைங்கன்னு கேளுங்க, கேளுங்க. அப்பா, என்னால வட்டி கட்ட முடியல சுவாமி. என் நகைகள் எல்லாம் அடமானத்தில் இருக்கிறதே, என் வீடு அடமானத்தில் இருக்கிறதே அப்பா. எல்லாவற்றையும் நான் திருப்பணுமே. தகப்பனே, நீங்க திருப்பி தாங்க. அதுக்கு எங்க கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடமாட்டேன். கையை தட்டி கேளுங்க. ஆமே, நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடமாட்டேன். ஏசப்பா, பா நன்றி. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதி. உம்முடைய ஊழியக்காரனும் உம்முடைய பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுகிறேன் ஐயா. உடைய பிள்ளைகள் யாரெல்லாம் கடன்பட்டு பாரத்தோடு இருக்கிறார்களோ, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வார்த்தையின்படி இந்த துக்கமெல்லாம் சந்தோஷமா மாறட்டும். கண்ணீரெல்லாம் களிப்பாய் மாறட்டும். இனி உங்க பிள்ளைங்க வட்டி கட்டக்கூடாதுப்பா. உங்க பிள்ளைங்க பணம் வட்டிக்காரனுக்குன்னு போகக்கூடாது. உங்களுடைய பிள்ளைகள பணம் காணிக்கையா ஆலயத்துக்கு வரணும். ஏசப்பா, உங்களுடைய ஆலயம் கட்டப்படணும் ராஜா. உங்களுடைய ஊழியம் செய்யப்படணும். அதற்கு உங்களுடைய பிள்ளைகளின் கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அப்பா, மீதம் எடுக்க வைங்க. ஒவ்வொரு மாதமும் நான் மீதம் எடுக்கிறேன் என்று உடைய பிள்ளைகள் சாட்சி சொல்லட்டும். எல்லாருடைய பொத்தல் பைகளை கர்த்தர் அடைத்தபடியால் நன்றி. சந்தோஷ சமாதானத்தை தந்தபடியால் நன்றி. தகப்பனே, சிலருடைய குடும்பத்தில் கணவனும் மனைவியும் பிரிஞ்சு இருக்கிறாங்கப்பா. சில குடும்பத்தில் கணவன் மனைவி இணைந்திருந்தாலும் எப்பொழுதும் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறாங்கப்பா. அப்படிப்பட்ட குடும்பங்கள்ல ஒரு சமாதானத்தை கொடுங்கப்பா, ஒரு சந்தோஷத்தை கொடுங்கப்பா. அப்பா, கணவனும் மனைவியுமா இணைந்து ஆலயத்துக்கு வரத்தக்கதாக அப்பா
அப்பா மனைவி ஆலயத்துக்கு வருவதற்கு, கணவன் ஆலயத்துக்கு வருவதற்கு யாரு தடையா இருக்காங்களோ அந்த தடையை அகற்றுகிறோம் இயேசுவின் நாமத்தில். அவர்களும் ரட்சிக்கப்படட்டும்பா, அவர்களும் ரட்சிக்கப்படட்டும். கணவனும் மனைவியும் பிள்ளையுமாய் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி குடும்பம் குடும்பமாக ஒலிவ மலை ஜெப கூடாரத்தில் ஆத்துமாக்களை தாங்கப்பா. குடும்பம் குடும்பமாக கடந்து வரட்டும். உடைய வருகை சமீபமா இருக்கிறதப்பா. அதே போல உடைய பிள்ளைகளுடைய காணிக்கை தசம பாகங்கள் வீணாய் விதைக்கப்படாதபடி கருத்தாய் விதைக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட கிருபை செய்யுங்க. தடைகளை எல்லாம் மாற்றி போடுங்க, ஆசீர்வதிங்க. மாதந்தோறும் இந்த கூட்டத்தை நடத்த உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் இந்த ஊழியத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பேரையும் சொன்னா நேரம் போயிட்டே இருக்கும். கர்த்தாவே, ஒவ்வொரு பேரை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களே, ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. தேவைகள் எல்லாம் சந்தித்து கொடுங்க. பூரண சுக பல ஆரோக்கியத்தை கொடுங்க. ஆசீர்வதிங்க. சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் செழிப்பையும் ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவாய் கொடுங்க. ஊழியக்காரனுக்கு கொடுத்த கிருபையின் நிமித்தமாக, அன்பின் நிமித்தமாக, அதிகாரத்தின் நிமித்தமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் ஸ்தோத்திரம் சொல்லிக்குவாங்க. ஜெபிக்கிறவங்க கடன் பாரம் நீங்கும்படியா ஜெபிக்க வாஞ்சிக்கிறவங்க முன்னால வந்து ஜெபிங்க. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணிக்கு ஒலிவ மலை ஜெப கூடாரத்தில் ஆராதனை நடக்கு. வர வாஞ்சிக்கிற பிள்ளைகள்